நம்முடைய சிவஞான போத ஞானசாஸ்திர வகுப்பில் இதுவரைக்கும் நாம் ஒரு 11 சூத்திரம் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். மொத்தமே 12 சூத்திரம் தான். இந்த 12 சூத்திரத்துள்ளே பதி இயல்பு, பசு இயல்பு, பாசங்களுடைய இயல்பு, அப்புறம் காரண அவஸ்தை, காரிய அவஸ்தை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி குருநாதர் வருகிறார் என்பதை 8ஆம் சூத்திரத்தில் பேசியிருந்தார்கள். குருநாதர் வந்து 5 எழுத்தினுடைய பெருமை அறிவித்ததை 9ஆம் சூத்திரத்தில் பேசியிருந்தார்கள். 10ஆம் சூத்திரம் 14ஆம் சூத்திரத்திலலாம் பலம் விலகுவதை பற்றி பேசியிருந்தார்கள். 11ஆம் சூத்திரம் 12ஆம் சூத்திரம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். 12ஆம் சூத்திரம் என்பதற்கு பயனியல் சூத்திரம் என்றே பெயர் இருக்குது. பயனியல், ஏன்னா இது பயனை அனுபவிக்கக்கூடிய சூத்திரம். நிறைவு சூத்திரங்கிறதுனால முக்தி பயனை பற்றி சொல்வது, இந்த உலக வாழ்க்கையிலே முக்தியிலிருந்து விலகாமல் இருப்பதற்கு நமக்கு உதவி பண்ணக்கூடியது. அந்த பயனை கொடுப்பதனால இது பயனியல் சூத்திரம் என்று சொல்கிறார். அதாவது ஜீவன் முக்தர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஜீவன் முக்தர் என்பவர்கள் பிராரத்த கர்மா மட்டுமே கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு சஞ்சித கர்மாவும் ஆகாமிய கர்மாவும் இல்லை. அவங்க பிராரத்த கர்மாவை மட்டும் எப்படி வாசனை அளவிலே மட்டுமே அவர்கள் பயன்கொள்வார்கள் என்பதை நாம் சென்ற வகுப்புலாம் பார்த்துருக்கிறோம். இதில் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. இப்போ அப்பர் சுவாமிக்கு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பசி முதலியவைகள் ஏற்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அழிபசியினால் வருந்தினார் என்பதை நம்ம திருப்பைங்கிலியில் பார்க்குறோம். நம்ம அப்பர் சுவாமிக்காக இறைவன் பொதிசோறு கொடுத்த வரலாறு திருப்பைங்கில நடக்கிறது. திருப்பைங்கிலி தெரியும் இல்லையா? இங்கே இருக்குது திருப்பைங்கிலி, திருச்சிராப்பள்ளியிலேருந்து மேற்க போகணும் இல்லையா? அந்த கொல்லிமலை நோக்கி போகிற பகுதியில் இருக்குது பைங்கேலி என்று. அதேமாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக சிவபெருமான் கச்சூரிலையும் குருகாவூர் வெள்ளடையிலும் சாதம் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். திருக்கச்சூர் குருகாவூர் வெள்ளடைக்கு வரும்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு பரிசனங்கள் வந்து அணையாத பொழுது பசி வருகிறது. அப்போ அவருக்காக சிவபெருமான் நல்ல தண்ணீர் பந்தல் தன்மையாக அமைத்து கொண்டு நல்ல சுவையான சாதங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு ஏலநரும் நீர் முதலியவற்றை வைத்துக்கொண்டு சிவாய நம என பேசியிருந்தார் என்று பார்த்தோம். அதே மாதிரி அப்புறம் இவர் கச்சூர் ஆலக்கோயிலுக்கு வரும்பொழுது இங்கேயும் பசி நேரத்தில் பரிசனங்கள் வரவில்லை. அப்பொழுது சிவபெருமான் ஒரு அடியவரை, ஒரு மறையவரை போல தோன்றி, நான் போய் இறந்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய் சாப்பாடு வந்து கொடுக்குறார். எல்லா வீட்லேயும் சாப்பாடு இறக்குறார். இறந்து கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறார். சுந்தரமூர்த்தி சுவாமி சரி அடியார் கொடுக்குறார், நம்ம வாங்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி சாப்பாடை விளங்குகிறார். அந்த சாப்பிட்டு விட்டு கை கழுவிட்டு இருக்கும்பொழுது அவர் அங்கே இல்லை. அது அங்கே அவர் பார்க்கிறார் என்று பார்க்குறோம். இதுலேருந்து என்ன தெரிகிறது? பரமாச்சாரியர்களாக அருளாளர்களுக்கும் பசி முதலை வந்திருக்கிறது என்று தெரிகிறது. விளங்க பார்த்தீங்களா? அவர்களுக்கு கண்மங்கள் எதுவும் இல்லை என்றாலும், பிராரத்த கண்மா அவர்களுக்கு மெலிவாக இருக்கிறது என்றாலும், அவர்களுக்கு பசி முதலியவை வந்திருக்கிறது. அவர்களும் தூங்குகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். உறக்கம் வந்திருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உறங்குகின்றார் என்பதை பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். நம்ம திருப்புகழூரிலேயே அவர் உறங்கும் பொழுது அற்புதமே நிகழ்கிறது நாம் பார்க்கிறோம். அப்பர் சாமி உறங்குகின்றார், உண்ணி உண்ணி உறங்குகின்றனுக்கு அப்படின்னு அப்பர் சாமி தேவாரத்திலே பதிவு பண்ணுகிறார். அவர் தூங்கினார் அப்படிங்கிற செய்தியை. அதனால் தூக்கம், பசி முதலியவை உலகில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கிறது. இது எல்லாமே அவரவருடைய கர்மவசத்திர அடிப்படையிலே நடக்கிறது. நம்ம எவ்வளவு நேரம் தூங்குகின்றோம் என்பது, நமக்கு தூக்கம் வருகிறது என்பதெல்லாம் நம்முடைய கர்மத்தை பொறுத்து தான் இருக்கிறது. தூக்கத்தில் இனிய அனுபவம், நல்லா தூங்கி எழுந்திருக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கர்மத்தை பொறுத்து தான். கர்மத்தில் கனவு வந்து அதில் கெட்ட கனவாக வந்திருக்குது, நல்ல கனவாக வந்திருக்கு. இந்த அனுபவங்களும் நமக்கு நல்ல கனவுலாம் வரதே கிடையாது. இப்போ வருதா என்னன்னு தெரியல. கெட்ட கனவும் நிறையா வருது. அதுதான் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை. எனக்கே அதிகமாக கெட்ட கனவுகள் தான் வரும். கொஞ்சம் படுத்தினாலும் போதும், கண்ணை சத்தம் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு பல்வேறு பெரிய பெரிய கனவுகள்லாம் வந்துடும். அவருடைய கண்மா சாமி கழிக்கிறாருன்னு நினச்சிக்க வேண்டியதான் அந்த துன்பத்தை. வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால்? அதனால் அப்படியெல்லாம் கனவு, இன்ப துன்ப அனுபவங்கள் அவர்களுக்கும் இருக்கிறது, பசி இருக்கிறது. அப்போது இப்படி ஜீவன்முக்தராக இருக்கும் பொழுது இவர்களுக்கு பசி, தூக்கம் முதலியவை ஏற்படுகிறதே. இவற்றை செய்வதற்காக உலகியல் சார்பு ஏற்பட்டு தானே ஆக வேண்டும். இப்போ கண்ணுதல் சார்பினோருக்கு கவலை வருமோ என்று வீழிமொழியில் கேட்கிறார்கள். திருவிழிமொழியில் பஞ்சம் உண்டாகிறது. அந்த பஞ்சத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது ஞானசம்பந்த பெருமானாரும் அப்பர் சுவாமிகளும் கவலைப்படுகிறார்கள். கண்ணுதல் சார்பினோருக்கு கவலை வருமோன்னு. அப்போ இது உங்களை வந்து அடையாதனாலும் உண்மை சார்ந்தவர்களுக்காக நித்தல் ஒரு படிக்காக செல்வோம் என்று உள்ளதாக பார்த்துருக்கோம். இப்போ இவர்களுக்கு அது வராதுன்னு சாமி தடுத்து வச்சிருக்கிறார். ஆனால் ஜீவன்முக்தர்களுக்கு பசிக்க, இப்போ அவர் சாப்பிடணுன்னா என்ன பண்ணி ஆகணும்? இப்போ அப்பர் சுவாமி சாப்பாடு நோக்கி போயாகணும், தேடியாக வேண்டும். சாப்பாடு கொடுக்குறவங்க யாருங்கிறது தேடியாக வேண்டும். சாப்பாடு கிடைக்கிறது என்று பார்த்தாக வேண்டும். சாமி வந்து கொடுத்துட்டாரு. வேறு இலக்கியம் எல்லா நாளும் சாமி வந்து கொடுத்துருக்காரு அப்பர் சாமிக்கு. அப்போ எங்கே ஒரு இடத்துல தான் சாப்பிட்ருக்காரு அப்பர் சாமி இல்லையா? அகலிடமே ஊர்கள் தரும் அட்டுன்பார் இட்டுன்பார் என்று அப்பர் சாமியை பதிவு பண்ணுகிறார். அதை சுந்தரமூர்த்தி சாமி தினைக்கு அங்கே சாப்பிட்டுதான் ஆக வேண்டும். அதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் இப்படியெல்லாம் சாப்பிடுவதனால நமக்கு இவருடைய இந்த பிராரத்த தொடர்பு ஏற்படுமே, உலகில் சார்பு ஏற்படுமே.
இந்த சார்பினாலே அவர்களுக்கு மீண்டும் மயக்கம் வந்துவிடுமே, இதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்ற ஒரு கேள்விக்கு இந்த சூத்திரம் விடையாக அமைகிறது. அதனால் பிராரத்தம் நீங்கிய இடத்தும் கூட, பிராரத்தம் மலிவாக இருக்கும் இடத்துல கூட இந்த உலகியல் சார்புகள், பசி தூக்கம் முதலியவற்றால் ஏற்படக்கூடிய உலகியல் சார்புகளால் அவர்களுக்கு மீண்டும் உலக வாழ்க்கையை தொடர்ந்து ஏற்பட்டு விடாதா, அதை எப்படி அவர்கள் சமாளிப்பார்கள் என்பதை தான் இந்த சூத்திரத்தில் சொல்லுகிறார். இதுதான் சூத்திரத்தினுடைய தோற்றுவாய். இப்போ நம்ம சூத்திரத்தை பார்க்கிறோம். 12வது சூத்திரம். அது செம்மலர் நோன்றால், செம்பலரே நோன்றால் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி பாலரநேயம் மலிந்தவர் வேடமோ ஆலயந்தானும் அரண் என தொழுமே என்று சொல்கிறார். அதனால தொழுமே என்று முடிக்கிற இந்த பாட்டை, இந்த பாட்டில் பாருங்க 3 முக்கியமான ஏவல் இருக்கிறது இந்த சூத்திரத்தில். அம்மலம் கழி அன்பரோடு மறி, இது ஏவலாக இருக்கிறது. செய், இதனை செய் என்று சொல்லுகிறார். ஆலயந்தானும் அரணென தொழும் என்று சொல்லுகிறார். ஏதோ ஆலயத்தையும் அரணென தொழ வேண்டும். மலிந்தவர் வேடமும் ஆலயத்தையும் நீ எப்படி தொழணும், அரண் சிவருமான் என்றே தொழ வேண்டும் என்று 3 பயனிலை சொல்லப்பட்டிருக்கு இந்த சூத்திரத்தில் இல்லையா. கழி, மறி, தொழும், இது 3 சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3க்கும் எழுவாய் எங்கே இருக்கு இந்த சூத்திரத்தில்? யாரு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு எங்கேயாவது இருக்கா? யாரு தொழணும் அப்படிங்கிறது இருக்கா? அன்பரோடு மறி, அவ்வளவுதான். அன்பரோடு இருக்கணும். யார் இருக்கணும்? ஆன்மா இருக்க வேண்டும். வெரி குட். ஆன்மாவுக்கு தான் கட்டப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஆன்மா பத்தின குறிப்பு எங்க இருக்கு? அதுல எங்க இருக்கு? கழின்னு சொல்றாங்க சார். எங்க சொல்ற யாருக்காக சொல்லப்படுகிறது? அவருக்கா இருக்கா? இங்க செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்டா, பெருமானுடைய திருவடியை சேர விடாததாகிய அம்மலம்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். யாரு சேர விடப்படாதவர் யாரு? ஆன்மா. ஆன்மா பத்தின இங்க எழுவாயே இல்லையே. எழுவாய் எங்கிருந்து வர வைக்கப்படுகணும்னா இது மேலே சூத்திரத்திலிருந்து வர வைக்கணும். அதுக்காக தான் சொல்லுகின்றேன். சரி, கீழே சூத்திரத்தில், கீழே நம்ம படிச்சோம் இல்லையா 11ஆம் சூத்திரம். 11ஆம் சூத்திரம் என்ன? காணும் கண்ணுக்கு காட்டு முளம் போல காணும் உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கழல் செலுமே என்று சொன்னார் இல்லையா. இந்த அயரா அன்புங்கிறது என்ன சொன்னோம்? அயரா அன்புனா என்ன? அயரா அன்புனா கட்டுப்படுத்த முடியாத ஒரு அன்பு. பாசப்பிடிப்பு இருந்த காலகட்டத்திலையும் கூடவே இருந்த சுவாமியை, பாசம் நீங்கி எடுத்து உடன்பட்டு வெளிப்பட்டு தோன்றக்கூடிய சுவாமியை எண்ணி மகிழ்வதனால ஏற்படக்கூடிய கட்டுக்கடங்க முடியாத ஒரு அன்பு, அந்த அன்பைத்தான் அயரா அன்பு என்று சொன்னார். யார் எப்படி அயரா அன்பு செய்கின்றாரோ அவர் தான் இங்கே எழுவாய். அதனால அயரா அன்பு செலுத்துவோன் தான் இங்கே அம்மலம் கழி அன்பரோடு மறி ஆலயந்தானும் அரண தொழும். இந்த 3 கட்டளை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? அந்த அயரா அன்பின் அரண்கழ செல்லக்கூடியவர் யாரோ அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது ஜீவன் முக்தர். அவர் ஜீவன் முக்தருக்காக சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த சூத்திரத்தினுடைய எழுவாய் எங்கிருந்து வருகிறது? கீழே சூத்திரத்திலிருந்து வருகிறது. 11ஆம் சூத்திரத்திலிருந்து வருகிறது. சரிதானே? சரி, இந்த சூத்திரத்தினுடைய காரணம், இந்த சூத்திரம் எழுந்ததற்கான காரணம் என்ன என்பதை இந்த இதில் சொல்லுகிறார். இது தோற்று நுதலிற்று எண் நுதலிற்று எனில் அப்படின்னு இருக்கும். எதற்காக இந்த சூத்திரம் எழுந்திருக்குங்கிறதுக்கு சாத்துகிறார். அசிந்திதனாய் நின்ற பதியை சிந்தித்தனாக கண்டு வழிபடுமாறு உணர்த்துதல் முதலிற்று அப்படி இருக்கா. அசிந்திதன் அப்படின்னா என்ன? சிந்தித்தன்னா என்ன? சிந்தித்தல், சிந்திக்கப்படக்கூடியவன், அதான் சிந்தித்தன். அசிந்திதன்னா சிந்திக்கப்பட முடியாதவன். அது அசிந்திதனாய் நின்ற பதின்னு சொல்லுகிறார். என்ன? அசிந்திதனாய் நின்ற பதியினர். பதி என்பவர் சிந்திக்கப்பட முடியாதவர். மனம், வாக்கு, செயல் இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். மனாதீதன், வாக்கு மனாதீதன் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம பெருமானை பற்றி. மனவாசன் கடந்தார்னு சுவாமிக்கு பேரு. அசிந்திதனாய் நின்ற சிந்திக்க முடியாதவனாக இருக்கக்கூடியவர் பதி. எப்போ சிந்திக்க முடியாதவனாக இருந்தார்? நம்ம உடம்புல இருக்கும் பொழுது பாசப்படைப்பு ஏற்பட்டிருக்கும் பொழுது சிந்திக்க முடியாதவராக இருந்தார். இவர் வெளிப்பட்டு தோன்றுகிறார். சிந்தித்தனாக கண்டு வழிபடுமாறு உணர்த்துதல். பெருமானை தரிசித்து உணர்த்துதல். தரிசித்தல் தான் இந்த சித்தத்தினுடைய பயன். பெருமானை தரிசனம் பண்ணுகிறோம், கண்டு உணரன்னு சொல்லப்படுவோம். கண்டு வழிபடுமாறு சிவதரிசனம் ஏற்படுவது என்பது இங்கே நமக்கு பயன். அதனால தான் இது பயனியல் சூத்திரம் என்று சொல்லப்படுகிறது. விளக்கப்படுதுங்களா? சொல்லுங்க ஐயா. வாங்கம்மா. சிவதரிசனம் ஏற்படுவது
என்பதுதான் இந்த சூத்திரத்தினுடைய பயன். விளக்கப்படுதுங்களா? சிந்திக்கப்பட முடியாது அரிய காட்சியர் என்று சொல்லுகிறார் சுவாமி பற்றி பேசுவோம் ஞானசம்பந்த பெருமானார். அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எரியரு ஏறுகந்து ஏறுவரு கண்டமும் கரியரு காடுரை வாழ்க்கையராயேனோ பெரியரு அரறிவார் அவர் பற்றி என்று சொல்கிறார். அரிய காட்சியர் காண்பதற்கு அரியவன் பெருமான். சிவருமான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் 3 தான் மாட்டலாம். ஒன்று பார்த்து சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அவர் இருக்கிறாருங்கிறதுக்கான நூல்களை பார்த்து சொல்லலாம், அப்படி இல்லைன்னா இது இருக்கிறதுனால அவர் இருக்காருங்கிறத சொல்லலாம். இது 3த்துக்கு என்ன பேர்? அளவைகள் பிரமாணங்கள்னு பேர். காண்டல் கருதல் உரை என்று சொல்லுவோம். இந்த 3ல் ஏதாவது ஒன்றத்தை தான் நம்ம சொல்லி அவன் பெருமான் இருக்கிறார் என்பதை. அதனால் அப்படி 3 அளவைகளுக்கு அப்பாற்பட்டவன்கிறதையும் நம்முடைய சாஸ்திரமே சொல்லுகிறது. மறைநாள் மாளால் ஆயனால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூறனாதாகி நின்ற இறைவனார் கமலபாதம் என்று பெருமானை எளிதாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அரிய காட்சியன், அதனால் அசிந்திதன் சொல்லுகிறார். சிந்தித்து புரிந்து கொள்ள முடியாதவர் சிவபெருமான். சிவபெருமானுடைய தன்மையை பேசும் பொழுது சிவபெருமான் என்றால் நம்ம நமக்கு மனதுக்குள்ளே வரக்கூடிய வடிவம் நீலகண்டம் தரித்த சடாபாரம் வைத்திருக்கக்கூடிய திங்கள் சூழல் இருக்கக்கூடிய நாகாபரங்களை தரித்திருக்கக்கூடிய புலித்தோல் உடுத்திருக்கக்கூடிய ரிஷபத்திலே அம்பாலோடு கூட வரக்கூடிய கைலாயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வடிவம் மட்டும்தான் நமக்கு நேரடியாக வரும். ஆனால் அதுதான் பெருமானுக்குரிய உண்மையான வடிவமா? என்னது? அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் அதுதான் பெருமானுக்குரிய நிரந்தர வடிவமா? அதற்கு மேலே அவருக்கு பல வடிவங்கள் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு அனந்த தேவர் என்ற வடிவத்தில் இருக்கிறார், அதுக்கு மேலே மாகேஸ்வரன் என்ற வடிவத்தில் இருக்கிறார், அதுக்கு மேலே சதாசிவர் என்ற வடிவத்தில் இருக்கிறார், அதுக்கு மேலேயும் அவர் நாதவிந்து தத்துவங்களாக இருக்கிறார், அதற்கு மேலே தான் அவர் பரசிவம் என்கின்ற வடிவத்தில் இருக்கிறார். இந்த பரசிவம் என்கின்ற வடிவத்தை எப்படி சிந்திக்க முடியும்? உருவமில்லாத ஒன்றுனாலே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். உருவமில்லாத ஒன்றுனா நம்ம ஒரு ஸ்பேஸ் தான் கற்பனை பண்ணுவோம். உருவமில்லாத ஒன்று அப்படின்னா ஸ்பேஸ்ன்னு நீங்கள் கற்பனை பண்ணாலே தட்ஸ் ஃபார்மேஷன், அது ஒரு உருவம். அப்போ திரும்பவும் உங்களுக்கு வந்து நிற்கிறது என்னவா இருக்கும்போ? ஒரு உருவம் தான் வந்து நிற்கும். இப்போ உருவம் இல்லாத ஒன்றை நம்ம எப்படி கற்பனை பண்ண முடியும்? அப்படி உருவம் இல்லாத ஒரு வடிவம் தான் பெருமானுக்கு உரிய வடிவம் என்று சொன்னால் நம்ம எண்ணி பார்த்தோம்னா ஒரு உருவம் தான் வந்து நிற்கிறது திரும்பவும். அதனால தான் கற்பனை கடந்த சோதிங்கிறார் சேக்காரதாமி. கற்பனைக்கு அப்பாற்பட்டவர், கற்பனை கடந்த சோதி. சார் எப்படி தான் தெரிய வரப்போ? அவர் வடிவம் எடுத்து வந்த கருணையே வடிவமாகி வரணும், அவர் வரணும், தான் தெரியும். இப்போ கருணையே வடிவமாகி வந்திருக்கார் ஜீவன் முத்தருக்கு. ஏன்னா அவர் மலம் கழித்ததுனாலே அவருக்கு பெருமான், அது வரைக்கும் உடனாக இருந்த பெருமான் இப்போ உடனாக இருந்தும் வெளிப்படாத பெருமான் வெளிப்பட்டு தோன்றி இருக்கிறார். அதனால அவரை இந்த உயிர் சிந்திக்கிறது. அதனால் அசிந்ததனா இதுவரைக்கின்ற சிவபெருமான் இப்போ சிந்திக்கப்படக்கூடியவனாக விளங்கி விட்டார், கைக்கு வந்து விட்டார் சாமி. அங்கே நெல்லிக்கணியும் பார் சுந்தரமூர் சாமி இதில் திரு அஞ்சைக்களம் தேவாரத்தில். ஏன்னா அங்கே நெல்லிக்கணினா கையில் பிடிச்சி வச்சுருக்கேன், கையில் உள்ள நெல்லிக்கணி மாதிரி நமக்கு பயன் கொடுக்கக்கூடியது என்று சொல்கிறார். யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் அப்படின்னு மணிவாச பெருமான் பாடுகிறார். அதனால் பெருமானை கையில் வச்சு கொண்டு சிந்திப்பது. அதான் அசிந்ததனாய் இருக்கக்கூடிய பதியை சிந்திதனாக கண்டு வழிபடுமாறு உணர்த்துதல் முதலிற்று. அவரை வழிபட்டு உணர்த்துவதை தான் இந்த சூத்திரம் பேசுகிறது என்று சொல்கிறார். இப்போ இந்த சூத்திரத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன விளக்கம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது என்ன சூத்திரம் சொல்லுகிறது? செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்டா அம்மளம் கழி அது அளவடையது. அம்மளத்தை கழித்து விடு அப்படிங்கிறத கழித்தல் அப்படிங்கிறது தான் அளவடையில் கழின்னு வந்துருக்கு. மரினா கூட இருன்னு அர்த்தம், மரித்து இரு அப்படின்னு அர்த்தம். அதான் மரியின், அது அளவடையது. அளவடைங்கிறது ஓசை குறைந்த இடத்தை நீட்டி ஒழிப்பதற்காகவும் வினையச்சமாக ஒரு சொல்லை மாற்றுவதற்காகவும் நம்ம அளவடையாக தமிழில் மாற்றி சொல்வார்கள். அதான் அளவடையது, உயிர் அளவடையது. பால் அறநேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணெனத் துழுமே என்று இதில் சூத்திரம் சொல்லுகிறது. செம்மலர் என்பது என்னன்னா பெருமானுடைய திருவடி, அது மலர், அது தாமரை பூ. அது பெருமானுடைய திருவடி தாமரை பூ போல இருக்கிறது, உருவகம். அது தாமரை பூனா தாமரை பூ தான் திருவடியா? தாமரை பூ சிவந்து இருக்கும், விரிந்திருக்கும், எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து நிற்கக்கூடிய அளவுக்கு பரிதாக இருக்கும். அதனாலே அவருடைய பெருமானுடைய திருவடியை தாமரை பூவாக உருவகப்படுத்துகிறார்கள். அந்த செம்மலர் என்று ஏன் சொல்லப்படுகிறது அப்படின்னா அவர் என்றைக்குமே நீதிநெறி தவறாத பெருமானார் இல்லையா? அவர் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது என்றது போல பெருமான் சாய்வு அறவழியில் இருக்கக்கூடியவர் பெருமான், தர்ம விடையில் வரக்கூடியவர் பெருமானார். அதனால் செம்மலர் செம்மைத்தன்மை உடையவர்களுக்கு மட்டுமே பெருமான் கருணை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால தான் செம்மையே திரு நாளை போவார்க்கும் அடியேன் என்று சொல்லியிருக்கிறார். செம்மை என்பது கோட்டமில்லாத தன்மை.
சிவருமான தவிர்த்து வேறொரு தெய்வத்தை கனவுல கூட நினைப்பது இல்லாத ஒரு பக்தருக்கு அருள் பண்ணக்கூடிய தன்மை உடையவர் அவர். மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது என்று மணிவாசக பெருமான் சொல்கிறார். அதனால் அந்த தன்மை இறைவனுக்கும் இருக்குது. தன்னுடைய அடியவர்களாகவே இருந்தாலும் கூட தவறு செய்தால் அவர் என்ன பண்ணுவார், அந்த வினையை கூட்டி வைத்து திருத்துவதற்கு உட்படுவார். பிழையுளன பொறுத்திடுவீர் என்றடியின் பிழைத்தக்கால் பழியதனை பாராமே படலம் என் கண் மறைப்பித்தாய் பிழைவிரவு வடிகாதா கோயில் உலாயோ என பிழையுடையான் உள்ளிருந்து உலகம் போகிறேன் என்றானே என்று சுந்தரமுசாமி தேவாரம். அதில் திருவளம்போகீர்னே ஊர் பேராயிட்டு. அதனால் உலகம் போகிறேன் என்றானேன்னு பாடினதுனால உலகம் போகிறங்கிறது அந்த ஊர் பேராகவே ஆகிட்டு இருக்குது. பூண்டி நீர்த்தேக்கத்துக்குள்ளே இருக்குது அந்த தலம். வெண்பாக்கம்னு அதுக்கு பேர். அதில் கேட்குறாரு, பிழையுளன பொறித்திடுவர் என்று அடியேன் பிழைத்த கால் என்று சொல்கிறார். நான் தப்பு செய்து விட்டேன், என்னை பொறுத்துப்பார் சுவாமி, அவர் கருணையுடையவர் என்று அதனால நான் பிழைச்சேன். ஆனால் அவர் என்ன பண்ணார், தனக்கு பழிவருமே அடியவரை துன்பப்படுத்தினார் என்பதை கூட பார்க்காம என் கண்ணை மறைப்பித்தார். சுந்தரமுசாமி பதிவு பண்ணுறாங்க. பிழையுளன பொறுத்திடுவேர் என்றடி என் பிழைத்தக்கால் பழியதனை பாராமே படலம் என் கண் மறைப்பித்தாய் என்று சொல்கிறார். அதனால சங்கிலிக்காக என் கண் மறைப்பித்த பண்ப என்றெல்லாம் பாடுகிறார் சுவாமி. அப்போ செம்மலர் என்பது பெருமான் எப்பொழுதுமே கோட்டமில்லாதவன். அவன் யாரு தன்னை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவன் என்பதை சொல்லுகிறது செம்மலர். நோன் தாள் என்று சொல்லுகிறது. அதை பிரிக்கணும். நோன்றாள்ங்கிறது நோன் பிளஸ் தாள், அதான் நோன்றாள்னா இருக்குது. நோன் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா மேலானது, எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து நிற்பது, எல்லாவற்றையும் தாங்குவது. ஏன்னா நேரடியாக சொல்லணும்னா மைட்டி, அல்மைட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மைட்டி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு உரிய பொருள் தான் அந்த நோன் அப்படிங்கிறது. செம்மலர் நோன் தாள். அப்போ எல்லாவற்றையும் சிவந்த தாமரை பூ போன்ற எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து நிற்கக்கூடிய, அனைத்தையுமே உடைமையாக கொண்டிருக்கக்கூடிய, அனைவரும் மீதும் சர்வ சுதந்திரத்தோடு ஆட்சி செய்யக்கூடிய தன்மை உடையவனாகிய சிவருமான்னு அர்த்தம். செம்மலர் நோன் தாள். பெருமான் தான் எல்லாவற்றையும் தாங்கியிருக்காரு. எல்லாரும் எங்கே இருக்கோம்? இப்போ சாமிக்குள்ளே தான் இருக்கிறோம். விநாயகருடைய வயிற்றுக்குள்ளே தான் நம்மளாக இருக்கிறோம். விநாயகருடைய வயிறுங்கிறது எதோட அடையாளம்? வியாபகத்தினுடைய அடையாளம். அதுக்குள்ளே தான் நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கிறோம். அப்போ இருக்கிறோம் சாமிக்குள்ளே தான் நம்ம உட்காந்துருக்கோம். சாமி எங்கேயோ இருக்காரு அர்த்தம் இல்லை, சாமிக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். நம்ம அவருக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் அவரை தெரிந்து கொள்வதற்கு இடையில் நம்மக்கிட்ட என்ன இருக்குப்பா, ஒரு திரை இருக்குது. அந்த திரையை நம்ம விலகணும்னா அவர் தெரிவார். இதுதான் அந்த கான்செப்ட். அதில் எல்லாவற்றையும் தாங்குகிறார். தங்கடன் அடியேனையும் தாங்குதல் என்று சொல்கிறார். அவருக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். அதனால் அவர் தான் நம்மளை தாங்கி ஆக வேண்டும். அதனால் நோன்னா தாங்குதல், அல்மைட்டி அப்படின்னு அர்த்தம். பெரிய ஆள், எல்லாவற்றுக்கும் தலைவர்னு அர்த்தம். தாள்னா எல்லாவற்றுக்கும் தலைமுடையதாகிய தாள். ஏன் தாள் என்று குறிப்பிடுகிறார்? உயிர்கள் எல்லாம் அவருக்கு அடிமை என்பதை சுட்டி காட்டுவதற்காக. முத்திநிலையில் எல்லாம் சிவமாம் தன்மை அடைந்தாலும் கூட அப்பொழுதும் உயிர் என்னது தான், உயிர் தான். அது எப்பொழுதும் அடிமைத்தன்மையோடு தான் இருக்கும். அதனால் அது தாள் என்று குறிப்பிடுகிறார். திருவடி என்று குறிப்பிடப்படுகிறது. விளங்க முடியுதுங்களா? இப்போ செம்மலர் நோன் தாள் என்பது பெருமானுடைய திருவடி. அதனை சேரல் ஒட்டா, சேரல் என்பது சேர்வதை குறிக்கிறது. திருவடியை சென்று அடைய வேண்டும் என்பது தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே குறிக்கோள் இல்லையா? நம்முடைய மிஷன் என்ன? திருவடி அடைந்துடணும், பிறவிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கொள்கை. அதுக்கு தானே இப்போ நம்ம வகுப்புக்கு வந்திருக்கோம். அதுக்கு தானே வரோம். எல்லாருக்கும் அதில் தெளிவு இருக்கு இல்லையாப்போ? இல்லை ஒரு 2 மணி நேரம் வந்தால் அவருக்கு ஜாலியாக இருக்கும், இங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கும், சந்தோஷமாக நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் மறந்துவிட்டு இங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வரோமா இல்லையா? எல்லாம் இது வேணால் ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கலாம். ஆனால் லாங் டேர்ம் கோலுங்கிறது என்னது? பெருமானுடைய திருவடியை ஒரு நாள் அடைந்து விட வேண்டும் என்பது தான் அதற்கான எல்லாருக்கும் வரக்கூடிய குறிக்கோள். என்ன அதான் லாங் டேர்ம் கோலுங்கிறது பெருமானுடைய திருவடி அடைய வேண்டும் என்பது தான். இப்போ ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கக்கூடாது, இருக்கலாம். இப்போ அதுக்காக தான் நம்ம இருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கை இன்பமாக அமைய வேண்டும், அவ்வுலக வாழ்க்கையாகிய மறுமையும் முத்தி நிலையும் நமக்கு பெருமானுடைய திருவடியே கூடியிருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கொள்கை. அதனால் ஆனால் இது ரெண்டுத்துக்குமே சேர விடாத அளவுக்கு நம்முடைய ஷார்ட் டேர்ம் கோலாக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் கோலாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையுமே நம்ம அடைய முடியாத தடுக்கிற ஒரு தாள் இருக்கார். அதுதான் என்னது? அம்மலம் என்று சொல்லுகிறார். அம்மலம். அந்த மலம் என்பது இந்த இடத்துல என்னது அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம் தனியா. அம்மலம் கழின்னு பொதுவாக இந்த சூத்திரம் சொல்லுகிறது. நமக்கு மலம்னால எதை குறிக்கும்? ஆணவ மலத்தை குறிக்கும். ஆனால் இந்த சூத்திரத்தில் ஆணவ மலத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். இந்த சூத்திரத்தில் அம்மலம் கழின்னு சொல்லப்பட்டிருக்க. இங்கே நம்ம ஆணவ மலத்தை பற்றி பேசுகிறோமா, எந்த மலத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம்? இப்போ நம்ம கர்ம மலத்தை பற்றி. வெரி குட். கர்ம மலத்தில் பிராரத்த கர்மாவை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அதுதானே சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும். அதனால் அம்மலம் கழின்னு சூத்திரத்தில் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எப்படி பார்த்தாலும் பிராரத்த கர்மாவுக்கு காரணம் யாருப்போ? ஆணவமலம் தானே காரணம். அதனால் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சூத்திர அதிகாரம் விளக்கும் பொழுது
அது தெளிவாக அது பிரார்த்த கண்மா என்று எடுத்து காட்டுவார். பின்னாடி அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல அம்மலம் என்பது மலம், பொதுவாக மலத்தை குறிக்கிறது. அம்மலம் கழி இது நாம் செய்ய வேண்டிய செயல். எதை விட வேண்டுமோ அதை விட வேண்டும். இன்னும் நச நச நசன போட்டுக்கிட்டு ஒட்டி கிடக்குறீங்க. நமக்கு கழிக்க வேண்டியது எது என்பதை கழிக்கணும், பிடிக்க வேண்டியது எது என்பதை நாம் பிடிக்க வேண்டும். இது ரெண்டு நமக்கு முக்கியமான விஷயம். அதனால தான் இந்த இடத்துல சொல்லுகிறார், ஒன்று கழி, இன்னொன்று மறியினார். கழித்தல் என்பது நம்முடைய மலத்தை ஒட்டுடுறது, மறி என்பது பிடித்துக் கொள்ள வேண்டியது. எதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பது ரெண்டு விஷயமா சொல்லுகிறார். சேரல் ஒட்டா அம்மலம் கழி, பெருமானுடைய திருவடியை என்றைக்குமே சேரவிடாத தடையாக இருக்கக்கூடியதாகிய அந்த மலத்தை கழிக்க வேண்டும். அந்த பெருமானுடைய திருவடியிலிருந்து நம்மை பிரிக்காத அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர்களாகிய அன்பர்கள், சிவனடியார்கள், அரணடியார்கள், அவர்களோடு கூட இருக்க வேண்டும். இதுதான் நம்ம ரெண்டு கட்டளை. ஒன்று மலத்தை கழிக்க வேண்டும், இன்னொன்று அன்பரோடு மறிக்க வேண்டும், அன்பர்களோடு கூட இருக்க வேண்டும். சிவனடியார்கள் கூடவே நம்ம இருக்க வேண்டும். அதை சொல்கிறார், அன்பரோடு மறி என்று சொல்கிறார். அடுத்தது அந்த அன்பர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்கிறார். அந்த அன்பர்களை எப்படி நாம் கும்பிட வேண்டும் என்பதை சொல்கிறார். மால் அரணேயம் மலிந்தவர் வேடமும் வேடம்னர். நேயம் மலிந்தவர் மட்டும் எடுத்துங்க. மலிந்ததுன்னா என்ன அர்த்தம்? நிறைய இருக்குன்னு அர்த்தம். மலிந்தது மண்டின்னு சொல்றாங்க. மண்டினா என்ன? தேங்காய் மண்டி, மாங்காய் மண்டி, நிறைய ஹோல்சேல் கடை. மலிவு விலையில் போனால் அங்கே வாங்கலாமா? மலிவு விலையில், மலிவு விலை தக்காளி விலை மலிஞ்சு போச்சு அப்படின்னா தக்காளி 1 கிலோ 1 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா மலிவாக இருக்குது, நிறைய கிடைக்கணும். அப்போ இங்கே நேயம் மலிந்தவர். நேயம்னா என்ன? அன்பு, நேசம். பெருமான் மீது நேசத்தை மலிந்தவர், பெருமான் மீது அன்பு வைத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். கண்ணப்ப நாயனார் மாதிரின்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட அடியவர்கள், அமுதாமா மாதிரியான அடியவர்கள், நம்ம மெய்யடியார்கள் எல்லாரும் தான். அவங்க மட்டும் இல்லை, அவங்க சிறப்புக்குரிய எல்லாருமே மெய்யடியார்கள் தான். யார் தான் இப்போ அன்பு பெருமான் மீது அன்பு வைக்காமல் இருக்கும்? இப்போ என்ன கேட்டால் நீங்கள் எல்லாரும் என்னை விட அதிகமாக அனுபவிச்சிருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களை கேட்டால் உங்களெல்லாம் விட நான் அதிகமாக வச்சுருக்கேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதுதான் நம்மளோட வழக்கம். அப்போ எல்லாருக்கும் பெருமான் மீது அன்பு அதிகமாக இருக்கிறது, மலிந்த அன்பு. இப்போ பெருமானை ஒரு சாமியாக மட்டுமே பார்த்து, ஒரு அல்மைட்டியாக மட்டுமே பார்ப்பது அடியவர்களுடைய தன்மையாக இருக்காது. அவரை தங்களில ஒருவனாக பார்ப்பது தான் அடியவர்களுடைய தன்மையாக இருக்கும். மனத்தகத்தான் தலைமையாளான் வாயார பாடும் தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் அப்புறம் தான் அடியவர்கள் கூட்டத்துக்குள்ள தான் சாமி இருப்பார். அவங்களுக்குள்ள ஒருவராக தான் பார்ப்பாங்க, தங்களை போல தான் அவங்க பார்ப்பாங்க. நாயன்மார்கள் எல்லாம் பாருங்க, சாமிக்கு சாப்பாடு போட்டவங்க, சாமிக்கு துணி கொடுத்தவங்க, சாமிக்கு கண்ணு கொடுத்தவங்க, இது சாமிக்காக மூக்கறிஞ்சவங்க, நாக்கறிஞ்சவங்க தான் இருக்கிறாங்க. எல்லாருமே பாருங்க. அன்பு என்பது கரை புரண்ட அன்பு, கண் தெரியாத அன்பு. அந்த அன்புக்கு முன்னாடி உலகியல் விஷயங்கள்லாம் முன்னாடி நிற்கவே நிற்காது. கண்ணப்பனார் வேட்டுவர் தான் இருக்கார். அவருக்கு சாமி இழைச்சி போவார்னு தெரியுமா தெரியாத? அவர் கல் சிலை, அது இழைச்சி போகுமா? அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் அவருக்கு அது இழைச்சது போல இருக்குது. இழைச்சி நீர் நாய நீரே, இழைச்சிட்டு கீழே போய் வேட்டையாட்டு வரதுக்குள்ள இழைச்சி விட்டீங்களே, நீங்கள் ரொம்ப போய் இழைச்சிட்டீங்களே. கைமலை கரடி வேங்கை அரிதிரி காடம் தண்ணில் உம்முடன் துணையாயிங்கு ஒருவரும் இன்றி கேட்பேன். இந்த காட்டுக்குள்ள சிங்கம் புலி கரடி எல்லாம் தெரிகிறது, நீங்கள் தனியாக உட்காந்துருக்கீங்களா சாமி, உங்களுக்கு துணை இல்லாமல் நான் கெட்டு போனேனேன்னு சொல்கிறார். சுந்தரமூர்த்தி சாமி அந்த கோடியக்கரைக்கு போகிறார். அங்கே தனியாக இருப்பதாக வருந்துகிறார். கடிதாய் கடற்காற்று வந்து எற்ற அடிகள் உமக்கு ஆறுதுணையாக இங்கு இருந்தது, இரவே துணையாக இருந்தீர் எம்பிரானீரே என்னெல்லாம் பாடுகிறார். சாமி துணை, அவருக்கு துணை தேவையா? துணை தேவையில்லை. உலகத்தை அவர் தான் ரசிக்கிறார், அவருக்கு என்ன துணை வேண்டி கிடைக்கு? ஆனால் அது அவங்களுக்கு தெரியல பாருங்க. அந்த அளவுக்கு இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு இது தாய் பாசத்துக்கு நிகரானது. நாம் நல்ல பெரிய காலைல கிளம்பணும், நல்லா தூங்கணும், நல்லா நம்ம என்னென்ன வேலை பார்க்கணும் நமக்கு அந்த நேரம். அம்மா சாப்பிட்டியாப்பா, சாப்பிட்டு போப்பா, பொறுமையாக பார்த்து போப்பா, சீக்கிரம் போயிட்டேப்பா, அம்மா கால் பண்ணி கேட்பாட்டே இருப்பாங்க. பத்திரமா போயிட்டு வாப்பா, பத்திரமா போயிட்டு பார்த்து போப்பா, வண்டியை பார்த்து விட்டுப்பா நம்ம சொல்லுவோம். ஏன் சொல்கிறாங்க? நமக்கு அது தெரியாதுன்னு. நமக்கு எல்லாம் நல்லா போக்க தெரியும், நமக்கு தெரியாதா? நல்லா தெரியும். ஆனாலும் நம்ம மேலே உள்ள அதீதமான காதலினாலே தாய் நம்ம மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிறான். அதனால நமக்கு அதெல்லாம் நமக்கு அப்படி தெரிகிறது. அதுபோல் சிவருமான் தான் கர்த்தா அல்மைட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்து விடுமோ என்று இவர்கள்லாம் பயப்படுகிறார்கள். அகத்தடிமை செய்யும் அந்த நந்தன் அரிசிற் புனர் கொண்டு வந்து ஆட்டுகின்றான், மிக தளர்வெய்தி குடத்தினும் முடிமேல் வெளுத்துதற்கு இறங்கி நித்தலும் ஒரு காசு நல்குவோம் என்று சொன்னார்னு அரிசிற்கரை புத்திர தேவாரம். அந்த கோலத்துறை நாயனார் அந்த ஊரில் பஞ்சமாக இருக்குது, சாப்பிட்றதே ஒரு வழி இல்லை. தண்ணியை முண்டாவது கொண்டு போய் சாமி அபிஷேகம் பண்ணுவோன்னு கொண்டு போய் அபிஷேகம் பண்ணும்போது சாமி திருமுடி மேலே அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும்போது டொம்முன்னு போட்டு விட்டார் குடத்தை. கை தவறி விழுந்து போச்சு. சாமி தலை மேலே டங்குன்னு விழுந்துட்டு உடனே மயங்கி விழுந்துட்டார். சாமிக்கு வலிக்குமே, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு. அதான் அன்பு, பெருமான் மீது கரை புரண்ட அன்பு.
சிவருமான் மீது சிலந்தி விழுந்தால் ஒரு சிலை தானே, அதனால் என்ன ஆகிட போகுது? பூவிலேயே நம்ம கட்டுற பூவிலேயே 1008 எறும்பு இருக்கும், வாங்கிட்டு போகிற இதில் எறும்பு இருக்கும், ஈ இருக்கும், பூச்சி இருக்கும், புழு இருக்கும். அதோட சேர்த்து சாமிக்கு சாத்திட்டு இருக்கோம். நம்ம இப்போ நம்ம மேலே போட்டு போமா அதுமாரி அந்த சாமி மேலே சாத்துறோம். ஏன் அவருக்கு ஒன்றும் ஆகாது, நம்மளே முடிவு பண்ணிட்டோம் இப்போ இல்லையா? கோகுல் சேஷாத்ரி அப்படின்னு ஒருத்தர், அவர் மாதேவடிகள் ஹாரம் அப்படின்னு ஒரு கதை ஒன்று எழுதியிருக்காரு. அவர் நல்ல கதை, அது நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, லிங்க் எடுத்துறேன், நீங்கள் படித்து பார்க்கலாம். அது என்ன கதைன்னா, ஒரு கோயிலில், சிவன் கோயிலில், அது பழைய பீரியாடிக் ஸ்டோரி, அது பழைய காலத்தில் நடக்கக்கூடிய பீரியட் கதை. அது செம்பியன் மாதேவி அந்த சிவன் கோயிலுக்கு ஒரு பெரிய ஹாரம் ஒன்று இப்போ சாமிக்கு காணியாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஹாரத்தை வந்து திருவாதிரை அன்னைக்கு மட்டும்தான், மார்கழி திருவாதிரை அன்னைக்கு மட்டும்தான் சாத்துவாங்க அந்த சாமிக்கு எடுத்து. அந்த ஊர்லேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில் பட்டாச்சாரிய அவர்த்தனுக்கு போன வருஷம் திருவாதிரைக்கு அந்த சாமிக்கு எடுத்து அந்த ஆரத்தை சாத்திர, சிவபெருமானுக்கு சாத்திர அந்த ஆரத்தை அவன் பார்த்துருப்பான். இந்த ஆரத்தை நம்ம எப்படியாவது திருடிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த வைஷ்ணவ கோயில் பட்டாச்சாரியா திருடின்னு முடிவு பண்ணியிருப்பான். அவன் அதுக்காக பிளான் போட்டிருப்பான். எப்படின்னா, அடுத்த வருஷம் தான் திரும்பி இதை ஓப்பன் பண்ணி எடுத்து வைப்பாங்க வெளியில் சாமிக்காக. அடுத்த வருஷம் திருவாதிரைக்கு இதை தூக்கிடணும்னு முடிவு பண்ணி ஒரு வருஷம் பிளான் பண்ணியிருப்பான் அவன் அந்த ஆரத்தை. அது என்ன மாதிரி பிளான் பண்ணியிருப்பான் அப்படின்லாம் அது நீங்கள் கதையை படித்தாதான் என்ன சுவாரஸ்யம் கெட்டு போயிடும். அதில் என்ன பண்ணியிருப்பான்னா, சாமியை திருவாதிரைக்கு அடியவர்கள் நிறைய மாலைகள்லாம் கொண்டு சாத்தியிருப்பாங்கல்ல, அந்த மாலைக்குள்ள அந்த மாலையெல்லாம் முட்டா குமிச்சு வச்சுருப்பாங்க. இவன் கோயிலுக்கு கூட்டத்தோட கூட்டமாக சாமி தரிசனம் பண்ண வரா மாதிரி நினச்சி அந்த மாலை உள்ளவே பதுங்கிடுவான். அந்த ஆரம் எப்படி இருக்குங்கிறதுல நல்லா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இவன் போலி ஆரம் ஒன்று தயார் பண்ணி வச்சுட்டு எடுத்து வந்திருப்பான். அந்த திறக்கிற நேரத்தில் அது எப்படியோ உள்ளே மாற்றி வச்சுட்டு இதை எடுத்து வச்சுருக்கணும்னு இவன் பிளான் பண்ணி வச்சுருப்பான். அப்போ வந்து அவன் மாலைக்குள்ளே தங்கியிருக்கும்போது அந்த மாலையில் ஒரு பூனாகம் இருக்கும். அந்த பூனாகம் அவன் ஒன்றும் செய்யாது. ஆனால் அந்த அனுபவம் நமக்கு நல்லாயிருக்கும் படிக்கும்போது. அப்போ சாமி மேலேயே அந்த பூனாகம் இருந்திருக்கும் தானே. அப்போ நம்ம போட்டு போமா அதை? இப்போ நம்ம போடுற பூக்கள்ல எல்லாத்துலேயும் அப்படி தானே உயிரினங்கள்லாம் இருக்குது. பூசி இருக்குது, புழு இருக்குது, அந்த வேறு என்ன, இந்த அது சிவகிராந்தி ஒரு இது பூ சாமிக்கு வைப்போமே, திருநீற்று பச்சலை, அதில் புழு, பச்சை புழுவே இருக்குது நேரடியாகவே. சாமிக்கு சாத்தும் போது அப்படி இப்படி நிலச்சிக்கிட்டு வருது சாமியோட பீடத்தில், பூஜையில் பார்க்குறோம். இப்போ என்ன பண்ண முடியுது? நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லையே. ஆனால் நாம் அப்படி பார்த்து போட்டுப்போமா? வச்சுக்க மாட்டோம். அந்த கதையில் அவன் திருடிடுவான். அப்புறம் திருடிட்டு போய் வெளியில் போய் அவன் ஒரு தாசிக்கிட்ட கொடுத்துருவான். அது எப்படி திரும்பி அவன் கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை திரும்பி கோயிலுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கதையோடைய ரொம்ப அற்புதமான எழுதியிருப்பார் அந்த விஷயம். நல்லாயிருக்கும். நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, நான் எடுத்து போடுறேன். அடுத்த இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே குரூப்பில் ஞாபகப்படுத்த எடுத்து. கதை பேர் மாதேவ அடிகள் ஹாரம். ஆசிரியர் பேர் கோகுல் சேஷாத்ரி. வைசாசம் அதுதான் சிறுகதை. அதனால் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் கதை படிக்கிறதுக்கு. சீரியஸாலாம் இருக்காது, ரொம்ப சிரிப்பாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால் அன்பு பெருமான் மீது இல்லை, அது பூ பாம்பு இருக்குங்கிறது அவங்க ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். அது பூவில் வந்து இப்போ பூச்சிகள் இருக்கையில நம்ம தோட தானே சாமியாரை போடுறோம். ஆனால் இவர்களெல்லாம் சாமிக்கு ஏதாவது ஆயிடும் பயப்படுறாங்க. நாம் அதை அப்படி பயப்படுறோமாங்கிறத கேட்குறேன். அந்த அன்பு வெளிப்பாட்டுக்கு வித்தியாசத்தை சொல்கிறேன். அவங்க சிலந்தியை ஊதுனாங்களே திருநலக்க நாயனாருடைய மனைவி, அப்படி. ஆனால் சாமியோடைய கருவறைக்குள்ளே தான் நம்ம கோயில்கள்லாம் பார்க்குறோம். சுத்தமாக அவ்வளோ க்ளீனினஸ் வச்சுக்கிறது இல்லை. சாமி மேலேயே இப்போ சாமி மேலே நீங்கள் தீபார்த்தனை பண்ணும்போது கூட சாமி மேலே நம்ம இப்போ சாமி கிட்ட போய் இப்படி தீபார்த்தனை பண்ணுறோம் இல்லையா, அதுவே தப்பு, பண்ணக்கூடாதுங்குது. ஆமாம், ஏன் நாம இப்படி சுற்றி போமா முகத்துக்கு நேரா? அவருக்கு சுடாதா? நமக்கு சுடும்ல, அது மாதிரி தான் அவருக்கு சுடும். அதனால அதுக்குன்னு ஒரு தொலைவில் வைத்து தான் அவர் தீபார்த்தனை பண்ண வேணும்னு காட்டுகிறது. வெளியில் இருக்கிறவர் கேட்குறாருல்ல, கிட்ட கொண்டு போய் கேட்குறாரு. இவர் மாலை கொடுத்து இந்த மாலை அவர் மேலே போட்டு எடுத்து வந்து என் மேலே போட்டுருங்க. சண்டீஸ்வரர் அங்கே மழுவோட வச்சுட்டு இருக்காரு. அப்படி சுற்றி வரும்போது போட்டு தெரியும். அதனால் அப்படி இருக்கு. சாமி தெரிய மாட்டார், என்ன பண்ணுறது? அதுக்கு தான் உள்ள நிறைய பெரிய தீபம் போட்டு வைக்கணும், சாமி தெரியணுங்கிறதுக்காக. அதுவும் போட மாட்டாங்க. இல்லை, அது உபசாரம் வெளில வந்து தான் பண்ணுவாங்க. உள்ள பெரிய தீவார்த்தனை காமிக்கும் போது கிட்ட காமிப்பாங்க. நாம ஆன்மார்த்த பூஜைக்கு நம்ம சாமிகிட்ட போய் காட்டி மேலே போய் பொறி விழுந்து பூதத்தை காட்டும் போது அந்த புகை விழுந்து அந்த சாம்பை விழுந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு லிமிட் அப்படியே பண்ணிக்க வேண்டியதுதான். அதுதான் அதுக்காக சொல்லி பண்ணுறோம். அவருக்கும் சுடும்,
அவரும் வருத்தப்படுவார் அப்படிங்கிறத நினைத்து தான் நம்ம பூஜை பண்ண வேணும். அப்படிலாம் பண்ணுகிறவர்கள் தான் நேயம் வழிந்தவர் என்று சொல்கிறார். ஆமாம் ஆமாம், கவச மந்திரத்தினாலே சுற்றி போடுவார், திருஷ்டி போடுவோங்கிறது. அப்புறம் புள்ள போல தானே அவரை பார்த்துக்க வேண்டும். அதனால் அதான் நேயம் வழிந்தவர் என்று சொல்கிறார். பெருமான் மீது நேயம் வைத்தவர்கள். உலகியல் மீது கண்ணப்ப நாயனாரோட சரித்திரம் தான். அவனுடைய வடிவியெல்லாம் நம்பக்கல் அன்பு என்று சொல்லுகிறார். அவனுக்கு என்ன தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது என்றதுனால அவர் அப்படி காட்டுகிறார். மால் அற நேயம் வழிந்தவர். இப்போ எதற்காக நேயம் வைத்தார் சாமி மேலே? சாமி மேலே அன்பு வைத்ததுக்கான டார்கெட் என்ன? எந்த விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும், ஒரு பயணியல் இருக்கணுமா இல்லையா? அதான் சொல்லுகிறார். இவர் ஏன் நேயம் வழிந்தவராக இருக்கிறார் அந்த ஜீவன் முக்தர் அப்படின்னா, மால் அறுவதற்காக. மால்னா மயக்கம், மயக்கம் தீர்வதற்காக பெருமான் மீது அன்பு வைத்தார் அர்த்தம். என்ன மயக்கம் அது? வினை மயக்கம் தான், வினை தீர்ப்பு. இந்த உலகத்தில் இன்னும் அந்த தொடர்பு இருக்குல்ல அவங்களுக்கு கொஞ்சம் பதார்த்த கண்ம தொடர்பு, அது நீங்குவதற்காக. அதனாலே மயங்க கூடாது இல்லையா? சுழித்தலைப்பட்டு மயங்குவேனுக்கு இறங்கு கண்டாய் அப்படின்னு சொல்லுகிறார் இல்லையா? அதனால மயங்குகின்றேன் என்று சொல்லுகிறார். அதனால அந்த இது ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்களா, என்னது தேவா திருவாசகத்திலேயே, சாயா அன்பினில் நாள்தோறும் தழைப்பவர்க்கு அப்படின்னு பிரார்த்தனை போற்றி என்று சொல்லுவார். சாயா அன்பு என்று சொல்லுகிறார். அவர் இன்னொரு பாட்டில் வந்து தீயினில் வீழ்பவன் ஒரு பாட்டு ஒரு இதில் சொல்லுவார். அது கீர்த்தி திருவகல்னு நினைக்கிறேன். அன்பு அன்பு அதிகம் இல்லாதவங்க இல்லை அண்டப்பகுதி இல்லை, இது நான் சொல்கிறது வந்து கீர்த்தி திருவிழா இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து அன்பு கம்மியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வசித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பு சொல்லியிருப்பார் சாமி. பெருமான் மீது அன்பு இருக்கணும். அதான் மலிந்தவர் நேயம். நேயம் மலிந்தவர். ஏன் நேயம் மலிந்திருக்கு அவங்களுக்கு? காரணம் என்ன? ஏன் மால் அற மலிந்தவர் நேயம். மாலற நேயம் மலிந்தவர். மாலற நேயம்னு படிக்கக்கூடாது. அதை மால் அற நேயம் மலிந்தவர் இப்படி தான் அதை படிக்கணும். அப்போ தான் பொருள் வரும் உங்களுக்கு. மாலற நேயம் மலிந்தவர் வேடம்னு படித்தோம்னா பொருள் வராது. மால் அறுவதற்காக நேயம் மலிந்தவர். நேயம் யார் மீது மலிந்தது? சாமி மீது. நேயம் என்றால் நேசம், அன்பு, நேசம் தான் இல்லையா? நேச நாயனார்னு ஒரு நாயனார் இருந்தார் நமக்கு தெரியுமா? அவருக்கு பேர் நேச நாயனார். காம்பீலி, அவர் ஊர் பேர் வந்து காம்பீலி, கர்நாடகா மாநிலம். அவர் அங்கேருந்து வந்து செட்டில் ஆன ஊர் வந்து மயிலாடுதுறை மாயவரத்தில் தான். அடியவர்களுக்காக துணி கொடுத்து உதவி பண்ணார். அதுதான் அந்த அடியவருடைய வேலை, நேசம். மாலர நேயம் மலிந்தவர் வேடம். அப்படி யாரு மால் அற நேயம் மலிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வேடம் தெளிவாக சொல்றார். இப்போ இதை விட சுக்கமான பொருள் ஒன்று இருக்கு. இப்போ சொல்லலாம், வேடத்தை மட்டுமே கும்பிடுது, அது மட்டும் தான் பொருளா? வேடத்துக்குள்ள என்ன இருக்கணும்னு காட்டுறாரு பாருங்க. இப்போ புரியுதுங்களா? சரி, தலையாடுறாங்க. உங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சிட்டா உங்களுக்கு? கேட்குறாங்க, இது ஒரு திருவேடத்தை தொழுன்னு சொல்லுகிறீங்க. திருவேடத்தை தொழுறதுனால, திருவேடம் போட்டுக்கிறதுனால மட்டுமே ஒரு அயோக்கியனா இருக்கிறவன எப்படி தொழ முடியும்? அவர் பார்த்தாலே அவர் தப்பானவர் எனக்கு தெரியுது, அவருடைய பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் எனக்கு தெரிகிறது, அவர் ஆனால் திருவேடத்தில் இருக்கிறாருன்னா எப்படி அவர் தொழ முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க அன்னைக்கு அவங்க. அதை தான் அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இங்கே கண்டிஷன் அப்ளை பண்ணுறது பாருங்க. இப்போ ஒரு யாருடைய வேடத்தை தொழ வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்குங்க? மால் அற நேயம் மலிந்தவர் வேடம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? தன்னுடைய மயக்கத்தை தீர்த்து கொள்வதற்காக பெருமான் மீது அன்பு வைத்து யார் திருவிழம் அணிந்து கொள்கிறார்களோ அவர்களை வணங்க வேண்டும் என்று சில சூத்திரம் சொல்லுகிறது. அது நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இப்போ அவர் மலிந்தவர் வேடம், அவர் மாலர நேயம் வச்சிருக்காரு, உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ ஸோ அதனால அந்த கண்டிஷன் இல்லாமல் இப்போ பர்சனலாக ஒருத்தவங்களை தெரியுதுங்கிறதுனால இதை நம்ம அப்ளிகேட் பண்ணி பார்க்குறோம். மற்றவங்களுக்கு திருவிடத்தில் வந்தால் என்ன பண்ண முடியும்? இப்போ அவங்க நிச்சயம் மாலரநேயம் மலிந்தவர் நம்மளாம் நினைத்து கும்பிட வேண்டியதுதான். அதனால தான் அப்புறம் சாமி சொல்றாரு, இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாது ஒழிந்து. இவர் மாலரநேயம் மலிந்தவர் என்றும் இவர் மாலரநேயம் மலியாதவர் என்றும் பார்க்காத, திருவேடம் மட்டுமே பார்த்து தொழுட்டார். அதனால் இந்த ஆராய்ச்சி நீ பண்ணாத, அது உனக்கு ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணிடணும். நீ எதற்காக இந்த கண்மத்திலிருந்து விலக வேண்டும், எதற்காக சூத்திரம் படிக்கிறாயோ அதுவே அதுலேருந்து ஒன்றது விலக்கி விட்டுரும். இவங்க நல்லவரா கெட்டவரா, இவர் மாலார நேயமுடையவரா மலிந்தவர் வேடமுடையவரா இல்லையாங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ண போந்தீங்கன்னா என்ன ஆகிடும்ப்பா? நீங்கள் திரும்ப கண்வாயப்பட்டுருவீங்க. அதனால் என்ன பண்ணுப்பா, திருவேடத்தை பார்த்தியா, நிச்சயமாக அவர்கள் மாலார நேயம் மலிந்தவர் வேடமுடையவர் தான் நினைத்து கும்பிட்டுரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டார். ஒரே விஷயம்.
அதுக்கு பிறகு சாமி பார்த்துப்பார். அவங்க பொய்யன்புக்கு எட்டா பொற்பதுவில் நடமாடும்னு சேக்கடாளர் சொல்லுகிறார். பொய்யன்புக்கு எட்டா பொற்பதுவில் நடமாடும் ஐயன்தன் திருச்செவி அடைந்ததுன்னு ஆனாய நாயனார் புராணத்தில். பொய்யான அன்புக்கு பெருமான் கிடைக்க மாட்டாருன்ட்டார். அப்போ அவங்க அடியவர் வைத்திருக்கிறது அன்பு பொய்யான அன்பா மெய்யான அன்பான்னு ஆராய்ச்சி பண்ணுறது நம்முடைய வேலை இல்லை, அது பெருமான் பார்த்து கொள்ளுவார். நம்முடைய வேலை கும்பிடுறது தான், வணங்குவது தான், அவர்களை வழிபாடு செய்வது தான். அதனால் கொண்டு வந்து மனைபுகுந்து குலாவு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்தை இடையிருத்தி என்று அதுக்கு சரித்திரமும் நமக்கு உதாரண சரித்திரங்களும் இருக்கிறதே. ஏனாதி நாயனாருடைய புராணத்தில் பண்டு பாங்கு பயிலாத திருநீற்றின் வெண்மை இவர் நெற்றியில கண்டேன் அண்டர்பிரான் சீரடியாராகினார் என்று சொல்லுகிறாரு. இவன் இப்போ மத்தியானம் கூட பார்த்துருப்பார், சண்டை போட்டு தான் போயிருக்கான். அவன் முத்தநாதனா அதிசூரன் இப்போ கூட சண்டை போட்டு தான் போயிருக்கான் நாயனார்கிட்ட. அவருக்கு தெரியும் இவன் வந்து அயோக்கிய பையன்னு தெரியும், நல்லாவே தெரியும். அயோக்கிய பையன் திருட்டு பையன்னு நல்லா தெரியும் அவருக்கு. அவன் 90 பூச மாட்டான்னு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவன் திருநீரை பூசிக்கொண்டு கேடயத்தை மறைத்து கொண்டு வந்து சண்டை போடுற வரைக்கும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார். ஒன்ஸ் அந்த கேடயத்தை விளக்கிய மாத்திரத்தில் கெட்டே என்று சொல்லுவார். திருநீரை பூசிய இடத்துல நான் சண்டை போட்டுட்டேனேன்னு ஒரு மனசில் தன்னை நோக்கி இறங்கி கொள்கிறார். அப்போ திருநீர் பூசணம் ஒருத்தர் வந்தாருன்னா அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி நடக்கிறது அல்லவா என்னுடைய பக்தி. அப்படி இல்லாமல் நான் இருந்திருக்கணும். அவர் சண்டை போடுன்னு நினைக்கிறாருங்கும் பொழுது, அவர் என்னை கொல்லணும்னு நினைக்கிறாருங்கும் பொழுது நான் அதன்படியெல்லாம் நான் நின்றுக்கணும். அவருக்கு முன்பாக நான் எப்படி சண்டை போடலாம், இப்படி என்னுடைய கொள்கை கெட்டு போனதேன்னு வருத்தப்படுறாருங்க அவர் அந்த நேரத்தில். அப்போ அண்டர்பிரான் சீரடியார் ஆகினாருங்கிறார். திருநீர் பூசண நேற்று இப்போ ஒரு நிமிஷம் வரைக்கும் அவங்க கெட்ட பையன்னு தெரிஞ்ச ஒருத்தர் திருநீர் பூசிய ஒரே காரணத்துக்காக அண்டர்பிரான் சீர் அடியார் ஆகினார்னார். அவர் திருநீர் பூசினாலே அடியவராக தான் பார்க்கணும்னு தான் நமக்கு புராணம் காட்டி கொடுத்துருக்கு. அதை அவர் ஃபாலோ பண்ணி காமிச்சிட்டு வேற போயிட்டார். இப்போ ஏனாதி நாயனார் கொத்த வந்தவன் கொல்ல வந்தவன் திருட்டு பையன் தெரிஞ்சும் அந்த போட்டிருந்த வேடத்திற்காக தத்தா நமர் என்று சொல்லுவார். ஏன் இவர் நம்ம கொல்வதற்காக திருவேடம் போட்டிருந்தாலும் கூட, ஆனால் திருவேடம் என்பது பெருமானுக்கு இன்பமானது, பெருமானுக்கு விருப்பமானது. இவர் உள்ளுக்குள்ள பெருமான் மீது அனுபவித்திருந்திருக்கலாம், ஆனால் என் மேலே வெறுப்பில் இருக்கார். ஏன்னா அது இப்போ வைப்பூர் நாயனாருடைய சரித்திரத்தை எடுத்துங்க. இவர் என்ன கொண்டார், என்ன குத்தினார், சரி திருவேடத்தில் இருந்து கொண்டுட்டார். ஆனால் இவர் என் மேலே தான் பகையாக இருக்கார். ஆனால் திருவேடம் போட்டிருக்கிறதுனால பெருமான் மீது அன்புடையவர் தானே, அதை தான் அவர் எடுத்துக்கிறார். இப்போ என்ன கொண்டுட்டாருங்கிறதுனால அவர் கெட்டவர் நீங்கள் முடிவு பண்ண முடியாது. இப்போ ஏன் திருவேடத்தில் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிச்சயமா மாலரநேயம் வழிந்தவர்னு முடிவு பண்ணிடுறாரு இவர். யாரு, மேப்பூர் நாயன். அப்புறம் எப்படி அப்புறம் கொல்ல முடியும், அவர் என்ன பண்ண முடியும்? இப்போ பெருமான் மீது அனுபவித்தவர் போய் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு சிறு புண் தடை தெரிஞ்சதுங்கிறதுக்காக அந்த தலையை தூக்கி தட்டில் வச்சுக்கிட்டு நெருப்பில் இறங்கிறாரே புகழ்துறை நாயனார்னு. ராஜா உலகத்தை ஆளக்கூடிய அரசர், அவர் சின்ன அடியவருடைய தலை அது சின்ன தடை தெரிஞ்சதுங்கிறதுக்காக உடனே அவர் போய் அந்த தலையை எடுத்துக்கொண்டு இறங்குகிறார். அப்போது அதெல்லாம் மலிந்தவர் அவங்க தான். அந்த மெய்யன்பு, அந்த மெய்யன்பு நமக்கு இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் நமக்கு இல்லைனாலும் நாம் நோக்கி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அடியவர்களிடத்து நிச்சயமாக இருக்கு என்பதை எண்ணித்தான் அவர்களை வணங்க வேண்டும். அன்பும் சிவமும் 2 என்பது அறிவிலார்னார். அதனால் அந்த அன்பு வடிவமாகவே அவர்கிட்ட இருக்கிறார் சுவாமி. பெருமான் மீது என்பவுடையவர்கள், அவர்கள்ட்ட நம்ம முரண்படக்கூடாது, அடியார்கிட்ட எதிர்படக்கூடாது. சுவாமி கிட்டையாவது எதிர்படலாம், அடியார் இடத்து எதிர்படக்கூடாது. அடியார் பண்பு இகழ்வர் ஆதர் என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமானார். எவன் ஒருத்தன் திருநீர் உத்திராட்சம் போட்டுக்கிறவங்கள பற்றி விமர்சிக்கிறானோ, அவர்களுடைய கொள்கைகளை இகழ்ந்து பேசுகிறானோ, அவர்கள் அவங்களுடைய செய்கைகளை ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறானோ, அவெல்லாம் அறிவு இல்லாதவன். ஒரே வார்த்தையா அடியார் பண்பு இகழ்வார் ஆதர். ஆதரே இன்னும் முடிச்சார், அறிவில்லாதவன் முடிச்சார். ஆமா, இது கல்லில் தேவாரம். தண்டலமா, தண்டலம் தானே இது இந்த ஊர்ல. அதனால இந்த மலிந்தவர் வேடம் என்பது அந்த வேடத்தையும் பார்த்தது ஆலயந்தானும்னார். 2 விஷயத்துக்கு தொலை சொல்கிறார். இப்போ இந்த பிரார்த்த கண்மாவினுடைய தாக்கத்தினாலே நமக்கு நாம் மீண்டு கொள்வதற்கு 2 வாய்ப்பு இருக்கு நமக்கு. ஒன்று மாலரநேயம் மலிந்தவர் வேடம், இன்னொன்று ஆலயந்தானும். 2த்தையும் அரண்கென தொழணும். இப்போ ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய மூர்த்திகளை அது செப்பு திருமேனி தானே, அது ஒரு கல் திருமேனி தானே, அது என்னது, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நாம் பார்க்காம இந்த திருமேனியே பெருமான் என்று எண்ண வேண்டும். மரத்தை மறைத்தது மாமத யானைன்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, திருமந்திரத்தில். பொம்மை சிலையை பார்த்தோம்னா சிலையா தெரியும், அதுவே உயிருடைய பொம்மையை பார்த்தா பொம்மையா தெரியும் அப்படிங்கிறது தான். பயன்படுத்துங்களா என்னது போன்ல, அவ்வளோதான். அதனால நாம் அந்த மூர்த்தியாக பார்க்க, மூர்த்தி பாவமே அதில் இருக்கக்கூடாது.
எப்போ ஒன்ஸ் அதில் ஆகமம் மூலமாக ஆவாகனம் நடந்து விட்டதோ அப்பொழுது என்ன ஆகிடுது, அதில் பெருமானுடைய சாநித்தியம் ஏற்பட்டு விடுகிறது. பிறகு எப்பொழுதுமே அதிலிருந்து பெருமானுடைய சாநித்தியம் விலகுவதே இல்லை என்று சொல்கிறார். உண்மனா என்கின்ற ஒரு கலை, அந்த இது கும்பாபிஷேகத்தை சாமி யாகசாலைக்கு போனாலும் கூட அந்த மூர்த்தி சுயம்பு மூர்த்தியாக இருந்தாலும் சரி, பிரதிஷ்டை பண்ண மூர்த்தியாக இருந்தாலும் சரி, அந்த மூர்த்திக்குள்ளே உண்மனா என்கின்ற ஒரு கலை இருந்து கொண்டு தான் இருக்கும். அது சுயம்பு மூர்த்தியாக இருந்தால் மட்டும் அவருக்கு மட்டும் ஒரு சிறப்பாக ஒரு அந்த உண்மனா கலைக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு கலசத்தில் ஆவாகனம் பண்ணி அது கருவறைக்குள்ளேயே எழுந்தருள் பண்ணியிருப்பாங்க. சுயம்பு மூர்த்தியாக இருந்து உண்மனா கலை, அந்த பெருமான் அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய கலைகள், பெருமானுடைய சாநித்தியம் கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் அங்கே இருக்கும் உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த திருமேனிகளை நம்ம என்னவாகவே பார்க்க வேண்டும், சாமியாகவே பார்க்க வேண்டும், இறைவனாகவே பார்க்க வேண்டும். அது மூர்த்தி தானே, அது ஒரு இது தானேன்னு சொல்லி இதை கையை பிடிச்சி இழுக்கிறது, காலை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்லாம் நடக்கக்கூடாது. போட்டு மொண்டு மூஞ்சில் அடித்து ஊற்றுற மாதிரி அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஊர்கள்லாம் பல பேர். ஓசை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, சுத்தம் முடிஞ்சு போய். குருகாவூர் வெள்ளடிக்கு நாங்கள் இதுக்கு போயிருந்தோம். போன 2 தை மாசை போயிடுச்சு. நான் ஒரு இருந்தாலும் 3 தை மாசம், இதுலேருந்து 3வது தை மாசை போயிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த தை மாசைக்கு போயிருந்தப்போ அங்கே ஞானசம்பந்தர் பால் கிணறு திருத்தவாரிக்காக சீர்காழிலேருந்து புறப்பட்டு குருகாவூர் வெள்ளடிக்கு போவார். அங்கே அபிஷேகம் ஆகும் சாமி ஞானசம்பந்தருக்கு, அங்கே இருக்கக்கூடிய பஞ்சமூர்த்திக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் ஆகும். அந்த குருக்கள் சீர்காழிலேருந்து தான் வந்திருக்காரு. அபிஷேகம் பண்ணுறாருன்னு நமக்கு அப்படியே எரிச்சல்னா அப்படியே எரிச்சல் வருது. இப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுறாங்களா சாமி, இப்படியா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தண்ணியை மொண்டு வாளியில் ஊற்றுற மாதிரி இப்படி எப்படி ஊற்றுறாரு. சாமி திருமேனியெல்லாம் கையை பிடிச்சி இழுக்கிறார், சரதரை இழுக்கிறாரு, இங்கே நோத்துறாரு, அப்படி போடுறாரு. பார்க்குறவங்களாம் எதையுமே கலங்குற மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது. ஞானசம்பந்தர் யாரும் கேட்க முடியாது. ஞானசம்பந்தத்தை கையை பிடிச்சி தூக்குறாரு இப்படி. அதான் மாலார நேயம் மலிந்தவர் வேடம், அதுதான். ஐயா உங்களுக்கு தப்பு கண்டுபிடிக்க தெரியல பாருங்க அதில். அதான் அதனால் சொல்கிறார், நம்ம ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது. சரி அதெல்லாம் விட்டாச்சு, சரி என்ன பண்ண முடியும்னு போயாச்சு, அபிஷேகம் ஆச்சுன்னு. அப்புறம் பிறகு ஒரு திருக்காளி கோயில் குருக்கள் தான் அவர், சொன்னைப்பர் கோயில் குருக்கள் தான் அவர். அப்போ அதான் அடுத்த அது சாமிக்கு ஏதோ பாலாலயத்துக்கு எதுக்கோ இப்போ கும்பாபிஷேகத்துக்கு பாலாலயம் ஆனதில்ல, அப்போ பாலாலயத்துக்கு போயிருக்காரு, சன்னியானம் போயிருக்காங்க. அதே பர்சன் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்திருக்காரு, இதே லட்சணத்தில் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நாம கேட்க முடியாது, அவங்க கேட்க மாட்டாங்களா, கோயிலுக்கு அதிபதி அவங்க தான். என்ன பண்ணுற, இப்படி தான் அபிஷேகம் பண்ணுவியா, இப்படி தான் பூஜை பண்ணுவியா, இப்படி தான் பண்ணுவியான்னு சொல்லி கண்ணாமண்ணான்னு திட்டி, நாளைக்கு பூஜை பண்ணுறதுக்கு வா, சாமிக்கு எப்படி அபிஷேகம் பண்ணு நான் சொல்லித்தரேன் வான்னு சொல்லிட்டாங்களா. அதான் நினைச்சு கொண்டோம் அப்போதாங்க. பூசை படத்துக்கு வா, வந்து எப்படி அபிஷேகம் பண்ணு வந்து பாருங்க. நான் மட்டும் அங்கே வந்து அடியார் அத்தனை பேரும் வருத்தப்பட்டாங்க, என் மனசுலாம் கிடையாது. அங்கே வந்து அடியார் அத்தனை பேரும் அதை பார்த்து கலக்கினாங்க எல்லாம். அதனால அப்போ அப்புறம் மறுநாள் வந்து அது பூசை படத்தில் அது நின்றுட்டு இருந்தார் குருக்கள். நான் விசாரித்தேன், எனக்கு கட்டளை தம்பரான்னு சொன்னாங்க தேதியை. குருக்கள் வந்து பயந்துக்கிட்டு பூசை படத்தில் சாமிக்கு சொக்கனா அபிஷேகம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாராம். என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் மேல் வர மாதிரி நிற்க முடியும். அவர் வந்துட்டு சரி போங்க, நம்மளுக்காவது சரியாக பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டதான் சொன்னாங்க. அதனால் எதுக்கு சொல்ல வந்தோம், அந்த திருமேனியை நம்ம உண்மையாகவே அறநூறு சிவபெருமான்னு பார்க்க வேண்டும். பெருமானுடைய திருமேனி மேலே இப்போ இந்த சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அலங்காரங்கிற பேரில் கொடுமைகள் நடக்கிறது. சாமி எடுத்து நம்மளை தூக்கி அவ்வளோ பெரிய மாலை மேலே தூக்கி கட்டி வச்சோன்னா நமக்கு எப்படி இருக்கும். அப்படி நம்ம மேலே ஒரு நமக்கு 2 கை நமக்கு இருக்குது, 2 காலைங்க நமக்கு இருக்குது, அது 2 கை 2 காலை மேலே இன்னும் 2 கையை வச்சு கட்டி நம்ம உட்காந்துக்காம இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், உட்காந்துக்க முடியுமா? அது ஒரு பொம்மை அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாரு. அது ஒரு அலங்காரம். மூலவரையே மாத்துறாங்க. மூலவர் மேலேயே மைதா மாவு நல்லா பிசைஞ்சு அதில் மஞ்சள் பொடியை போட்டு கலந்து மஞ்சள் கலரில் அதை அப்பி அதில் கண்ணுக்கு அதெல்லாம் வரைஞ்சி இந்த இதில் நடக்குது. அண்ணாபிஷேகம் நடக்கும் ஐப்பசி மாதம், அதில் நடக்கிற கொடுமையா அப்படிதான் ஒரு கொடுமை நடக்கும். அதில் சாமியோடைய திருமேனி, அந்த செப்பு திருமேனி கண்ணில் இந்த கண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விழி பகுதி, அந்த விழி பகுதியில் மைய வாங்கி தடைய விடுறாங்க, கருப்பாக தெரியணும் கொடுத்தாங்க. அதில் நடுப்புற வெள்ளையாக தெரிஞ்சுக்கிறத சுண்ணாம்பு குழச்சி வைக்கிறானு அதில் சாமியோட திருமேனியில். அது திருமேனி தானே, சாமி இருக்காரு தானே அதில், அவருக்கு கண்ணை எரியுங்கிற ஃபீல் வருதா?
உன்னுடைய அலங்கார திறமை எங்க காண்பிக்கப்படணுங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் செய்கிற உலகத்தில். அதை கேட்குறாம அழகாக சாமி சூப்பராக இருக்காரு அப்படின்னு நம்மளும் கும்பிட்றோம். இதுதான் நம்மளோட புத்தி போதில். அது சாமி திருமணியில் கண்ணில் அதை வரைஞ்சா எப்படி இருக்கும் அவருக்கு அப்படிங்கிறத நம்ம எண்ணி பார்க்குறோம். ஒரு நாளாவது எண்ணி பார்ப்பதே கிடையாது. ஒரு காலத்தில் எண்ணி பார்ப்பதே இல்லை. அவர் மேலே அவ்வளோ பெரிய திண்டு அவ்வளோ பெரிய மாலையை கட்டி தூக்கி இது பண்ணி அப்படி பண்ணுகிற மாதிரி பிடிச்சி இழுக்கிறது, தர இழுக்கிறது. சாமி அம்பாளை பீடத்தையே பிரிச்சுடுறாங்க சுத்தமாக. சமாஸ்கந்த மூர்த்தம் அப்படிங்கிறது ஒரே மூர்த்தம் தான். அதில் அம்பாள் தனியாக, சாமி தனியாக, முருகர் தனியான்னு பார்க்கவே கூடாது. இந்த மூணு சேர்ந்தது ஒரு மூர்த்தம். அந்த மூர்த்தியை தனியாக பிரித்து இந்த மயிலாப்பூர்லாம் பாருங்கள், ஒரு அலங்காரத்துக்கு சாமி இங்கே இருப்பார், ஒரு அலங்காரத்துக்கு சாமி இங்கே இருப்பார், அம்பாள் இங்கே இருப்பார் பக்கத்தில், இன்னொரு அலங்காரத்துக்கு சாமி இங்கே இருப்பார், அம்பாள் பக்கத்தில் உட்காந்துருப்பார், பெஞ்சில் நான் வந்து கார்னரில் உட்காந்து எப்படி இருப்பா. எப்படி எவ்வளோ அகலம் ஆக முடியும்? பிரித்து தனித்தனியாக வச்சு கட்டுறது எவ்வளோ அபசாரம். அது பீடத்திலிருந்து பிரிக்கலாமா? ஒரு கணவன் மனைவி ரோட்டில் வந்தாங்கன்னா கூட அவங்க 2 பேருக்கு இடையில போகக்கூடாது. அது பாவம். ஒரு தாயும் பிள்ளையும் வந்தாங்கன்னா இடையில பூந்து போகக்கூடாது. அது பாவம். பசுவும் கன்று வந்ததுன்னா வளமாக தான் போகணுமே தவிர்த்து இடையில பூந்து போகக்கூடாது. பிரிக்கிற மாதிரி பீடத்தில் உலகத்தை ஆட்சி பண்ணுற சாமி இருக்கிற பீடத்தை பிரிக்கலாமா? உன்னுடைய வசதிக்கு ஏன் நீங்கள் நல்லா அலங்காரம் பண்ணுறாங்க, மயிலாப்பூர் மாதிரி அலங்காரம் வராதுங்க, காரணீஸ்வரம் மாதிரி அலங்காரம் வராதுன்னு சொல்லணுமா இல்லையா? அதோட அதுக்கு மேலே இந்த திருவான்மூரில் இந்த வருஷம் ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இந்த விநாயகருக்கு. ஒரு பொம்பளை தூக்கி உட்கார வச்சிருக்க மடியில் ஒரு விநாயகர் மனைவி. அது அந்த கோயிலில் மூலமூர்த்தியில் விநாயகர் மனைவியோட இருந்தால் தான் நீங்கள் அந்த மாதிரி காட்டலாம். இல்லைன்னா எப்படி காண்பிக்க முடியும்? அவ்வளவு அனாச்சாரம், அத்தனை அசிங்கம், அத்தனை கேவலம், அத்தனையும் பண்ணி கொண்டு குருக்கள்கள்லாம் இருக்கிறார்கள். இது ஒரு வீடியோவோ பதிவு பண்ண முடியலன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. இப்படி இருந்ததுன்னா நான் ஃபேஸ்புக்கில் போடுவேன். அதை நான் அதை பார்த்தா தான் 2 பேர் அது மாறுவாங்களேங்கிறதுக்காக. இன்னொரு விஷயம், சாமியை மட்டும் தெரிகிற மாதிரி மறைச்சி விட்டு அம்பாலையும் முருகப்பெருமானையும் மறைச்சிடுறது சுத்தமாக இல்லவே இல்லைங்க. அவங்களுடைய அறிவு சாமி மட்டும் தான் சாமி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, காட்டுறாங்க, அப்படி காட்ட முற்படுகிறாரு. அது அப்படி இருந்தால் அப்படியே வச்சிருக்க மாட்டேன். நான் செஞ்சு வச்சுருக்கவன் ஆகமத்தில் செஞ்சு வச்சு சோமாஸ்கந்தம் மொத்தம் வச்சவன் முட்டாளா? நீ மறைச்சி காமிக்கிறதுக்கு தெரிய மாட்டேது. ஏன் தத்துவம் தெரியல, சமயம் தெரியல, வழிபாடு தெரியல, அடிப்படை தெரியல, ஒன்றுமே தெரியாமல் கோயிலில் நட்டக்கலை புஷ்பம் அது 4 அவங்களுக்கு தான் அந்த பாட்டே போ முணுமுணு என்று அந்த முணுமுணு தான் இருக்குப்பா, வேற ஒன்றும் இல்லைப்பா. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 பட்பம் சாத்தி சுத்தி வென்று முணுமுணு என்றுன்னு பாடினார் இல்லையா விவாக்கியரு. அந்த முணுமுணு சொல்கிறாங்களே தவிர்த்து அதுக்கு ஒரு 4 பாட்டை கற்றுக்கிட்டு வந்துடுறாங்க பாடசாலையில். அதனால தானே பாடுறாரு. அதனால அட்டகல்லம் பேசுவோம் நாதல் உள்ள இருக்கையில், அது ஒரு கருத்து. நமக்கு அது இப்போ கருத்து இல்லை, ஏன்னா அரண்யன தொழணும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கல்லை கல்லாக பார்க்காம தெய்வமாக பார்த்தா அது சரி. ஆனால் அவங்க வெறும் பொம்மையாகவும் ஒரு மூர்த்தியாகவும் அது என்ன அநியாய அக்கிரமம் அதில் பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் அது எப்படி சாத்தியப்படும்? ஏன் அதை தெய்வமாக பார்க்கலங்கிறதுனால. ஆமாம், அதனால அப்படி இருக்கு. அதனால சுவாமியை நம்ம என்ன பண்ணணும்? அரண் அடிய அந்த திருமூர்த்தியை என்னவா பார்க்கணும்? நம்மப்பா சாமியாக மட்டும்தான் பார்க்க வேண்டும், அரணாக பார்க்க வேண்டும் என்பது சூத்திரம். ஆலயந்தானும் அரணன தொழுமை என்பது இந்த சூத்திரம். அந்த சூத்திர விளக்கம் புரியுதுங்களா? இப்போ அதிகரணத்துக்குள்ள போலாமா? 4 அதிகரணம் இருக்குது. முதல் அதிகரணம் போக போகிறோம். இந்த முதல் அதிகரணம் என்பது இந்த சூத்திரத்தை 4 அதிகரணமாக பிரித்திருக்கிறார். எதுலேருந்து எது வரைக்கும் உள்ள அதிகரணம்னா, முதல்ல செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்ட அம்மலம் கழி என்பது வரைக்கும் ஒரு அதிகரணம். அன்பரோடு மறி என்பது ஒரு அதிகரணம். மாலரநேயம் வலிந்தவர் வேடமும் மாலரநேயம் அப்படிங்கிற அது அரணென தொழும் வரைக்கும் ஒரு அதிகரணம். 4வது அதிகரணத்துக்கு ஒழிப்பு அதிகரணம்னு பேர். அதை தனியாக அதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறார். அதை ஏன் வச்சார் அப்படிங்கிறதுக்கு 4வது அதிகரணத்துக்கு வேற இது உள்ளாமல் ஒழிப்பு அதிகரணம்னு வைத்து அதை தனியாக பேசுகிறார். மொத்தம் 4 அதிகரணம் சூத்திரத்துக்கு இருக்குமா? இதில் 3 அதிகரணம் தான் சூத்திரத்தை பிரித்தது. 4வது உள்ள அதிகரணம் ஒழிப்பு அதிகரணம் தனியாக வச்சிருக்காரு. அதை நடத்தும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன் அது ஏன் காரணம் அப்படி வந்ததுங்கிறத அதை பார்த்து பிடிச்சதுக்கு பிறகு தான் தெரியும். அதில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் அதிகரணம் என்பது செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்ட அம்மலம் கழி என்பது வரைக்கும் உள்ள அந்த விஷயம். கழித்தல் என்பது என்ன அர்த்தம்? நீக்குதல் என்ற அர்த்தத்தில் வருகிறது. அதனால தான் கழுமலம் என்று பேர். ஊருக்கு பேர் என்னது? கழுமலம். தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிரானும் பிராட்டியும் போன்றையும் பொங்கு மடுவினல் புக பாய்ந்து பாய்ந்து நாம் சங்கம் சிலம்பு ஆற்ப அதனை பட்டு அப்படின்னு சொல்லி திருவாசகம் பாடுகிறது. அதனால
ஆடவளை ரம்பாவேன்னு பரசாமி. அதனால அந்த முதல் அதிகரணத்துல ஜீவன் முக்தர் மலத்தை துப்புரவு செய்வதற்காக தன்னுடைய என்னது எனக்கு நாலு இப்போ நான் அந்த பாட்டு மனப்பாடம் சொல்லலையா, அதனால சரி, அதனால அதுக்கே இவ்வளோ ஒரு டென்ஷன் ரியாக்ஷன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் படிக்காத எவ்வளோ இருக்குது, எல்லாம் அது உலகளவு இல்லை, பிரபஞ்சத்து அளவு. நான் எல்லாம் இது படிக்காத அதனால அப்ப என்ன சொல்லுகிறார், ஜீவன் முக்தரானவர் தங்கிட்ட இருக்கக்கூடியதாகிய அந்த உலகியல் சார்பு, உண்டல் உறங்கல் முதலான விஷயங்களால் ஏற்படக்கூடிய அந்த உலகியல் சார்பையும் அவர் நீக்கிக் கொள்வது பற்றி பேசுகிறதுனால, அமலம் கழி என்று சொல்வதனால, மலத்தை துப்புரவு செய்து கொள்வதை பற்றி பேசுவதனால இந்த அதிகரணத்துக்கு துப்புரவு அதிகரணம் என்று பேர். துப்புரவுன்னா என்ன? துப்புரவு பணியாளர்கள் வச்சிருக்கோம்ல, தூய்மை செய்யறோம், தூய்மை பணியாளர்கள் மாத்திட்டாங்களா அதப்பா துப்புரவு. அதிகரணத்துக்குரிய மேற்கோள் என்னன்னா, ஈண்டு ஆணவம் மாயை காண்மியம் என்னும் மலங்களை காண்க கலைக என்றதா, கலைக என்றது என்று சொல்றாங்க. எதற்காக இந்த அதிகரணம் எழுந்திருக்கு அப்படின்னா, மேல சூத்திரத்துல கீழே சூத்திரத்துல அம்மலம் என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. விளக்கப்படுதுங்களா? இந்த அம்மலத்துல நாம மலம்னா என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல, பிறகுதான் அது நம்ம களைய வேண்டியதாகிய காண்மியம், அதாவது கண்மேயமாகிய அதுல பிராரத்த கர்மா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால அம்மலம் கழி என்பது 3 மலத்தையும் சேர்த்து அப்படின்னு சொல்வதற்காக இந்த ஆணவம் மாயை காண்மியம் என்னும் மலங்களை கலைக என்றது. அதுதான் இந்த சூத்திரம் எழுந்ததற்கான மேற்கோள். இதற்கான ஏது என்ன? அவைதாம் ஞானத்தை உணர்த்தாது அஞ்ஞானத்தை உணர்த்தும் ஆகலான் என்று சொல்கிறார் இல்லையா? மலத்தை ஏன் கழிய வேண்டும்? மலம் இருந்தால் பத்தாதான், கூட தான் அப்போ இருந்தே இருக்கேன். கர்ணனுக்கு கவசமண்டலம் இருந்தது மாதிரி நமக்கும் ஆணவமலம் எப்படிலேருந்து இருக்கேன், நமக்கு எண்ணெயிலேருந்து இருக்கிறோமோ அடியிலேருந்து இருக்கிற முடியும் கூடவே எடுத்துகிட்டு போட்டுமே. அதனால இப்போ என்ன பிரச்சனை? அப்போ பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறார் ஒரு பக்கம் அப்படின்னா. அதனால எதற்காக இது நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், அவைதாம் அஞ்ஞானத்தை உணர்த்தாது அஞ்ஞானத்தை உணர்த்தும் ஆகலாம். அஞ்ஞானத்தை தான் கொடுக்கும். இந்த மலத்தினுடைய சார்பு என்ன கொடுக்கும்? அஞ்ஞானத்தை கொடுக்கும். அப்போ ஞானம் என்பது என்ன சார்? சேக்கரார் சாமி ஞானம்னு என்ன கேட்டார்? ஈசன்பால் அன்புன்னார். ஞானம் ஈசன்பால் அன்புன்னா என்ன சந்தேகம்? சரி, ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு என்று சொன்னார். அப்போ அன்பு தான் இங்கே வேணும். அம்மலம் கழி அன்பரோடு மறியினார். அப்போ அன்பு வேணும்னா நமக்கு என்ன வேணும்? இப்போ இங்கே ஞானம் விவசாயத்தை கொண்டு ஆரம்பிச்சது இல்லையா? ஞானம் வேணும் அப்படிங்கும் பொழுது நமக்கு அன்பு வேணும். அன்பு வேணும் அப்படின்னா நமக்கு என்ன விடணும்? மலத்தை விடணும். மலத்தை விட்டால் நமக்கு அன்பு உண்டாகும். அன்பு இருந்ததுன்னா ஞானம் உண்டாகும். ஞானம் ஈசன்பால் அன்புனர். அதனால தான் மலத்தை கழிவிக்க வேண்டும். அது அஞ்ஞானத்தையே காட்டும். அதனால அன்பு விளைய விடாது என்றைக்குமே பெருமானிடத்து. அன்பு சிவருமான் மீது அன்பை உண்டு பண்ணாது. அதனால அது அஞ்ஞானத்தை காட்டும். என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் என்று சிவபிரகாசம். இது ஞானத்தை உணர்த்தாது அஞ்ஞானத்தை உணர்த்தும் ஆகலான்னு சொல்லி அது ஏது விளக்கப்படுதுங்களா? இப்போ பாட்டுக்குள்ள போகலாமா? 12:1 12ஆம் சூத்திரத்தில் முதல் அதிகரணத்தில் முதல் பாட்டு சரிதானே? இல்லை இது பாட்டு தான் ஒரு பாட்டு, அடுத்து வேற பாட்டு வருது, நிறையா இருக்குது. இப்போ மலத்தை கழிக்கிறத பற்றி நம்ம தொடக்கத்திலேருந்தே பேசிக்கிட்டு வந்திருக்கிறோம் இல்லையா? ஆணவமல நீக்கத்தை பற்றி பேசுனதுனால தான் நமக்கு ஆணவமல நீக்கம் என்பது எங்கே? ஐம்புல வேடரின் அயர்ந்தனைன்னு 8ஆம் சூத்திரம் பேசும்பொழுது அங்கேயே குருநாதர் வந்துட்டாரு. அங்கேயே நமக்கு என்ன நீங்குதுப்பா? ஆணவமலம் நீங்கி போச்சு. அப்போ திரும்பவும் இங்கேயே மலம் கழிவுன்னு கொடுக்குறார். கேள்வி புரியுதா இல்லையா? 8ஆம் சூத்திரத்திலேயே மலர்ந்த கழி ஆணவமலம் நீக்கத்தை பற்றி பேசியாச்சு சார். இப்போ திரும்பவும் மலம் கழிவுன்னு தனித்து சொல்ல வேண்டியது காரணம் என்ன? இங்கே என்ன காரணம்? கண்மத்தில் முக்கியமாக பிராரத்த கண்மம் இல்லையா? அப்போ இந்த பிராரத்த கண்மத்தை அம்மலம் கழின்னு சொல்லப்பட்டது என்னன்னா, நமக்கு உணவு காரணமாகவும் உறங்குதல் காரணமாகவும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வது காரணமாகவும் ஏற்படக்கூடிய கர்ம பந்தம், உலகியல் சார்பு, கீழான சிந்தனைகள், அது ஏற்பட்டிருக்க தொடர்ச்சி
உடனடியாக களையப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்று சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறோம். எப்படி சார் உடனடியாக களைவதுன்னா, நமக்கு இந்த ஏற்படக்கூடிய அனுபவம் கூட சாமியினால நடக்கக்கூடிய அனுபவம் என்கின்ற உணர்வு தான். அது வேற ஒன்றுமே கிடையாது. எல்லாமே சாமி தான் நினச்சிக்கிட்டா வேற என்ன கிடப்பது? இப்போ அதுதான் சொல்ல போகிற திரும்ப தெளிவான ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். அதனால கண்ம இயல்பை பற்றி பேசுகிறார். இதில் அது பலங்களுடைய இயல்பை இந்த பேசுகிறார். அதை எல்லாவற்றையும் விட்டுடணும் அப்படிங்கிறத அவருடைய கருத்து. இதை ஏன் விடணும்னா, முக்கியமாக ஆணவலத்தை முன்னாடி நம்ம விட்டுருக்குறோம். ஆணவலம் நீங்கினதுனால தான் இங்கே ஜீவன்முக்தராகவே ஆயிருக்காரு. மாயமலம் அவருக்கு இல்லை, அதனால தான் அவர் ஜீவன்முக்தராக இருக்காரு. இப்போ கண்ம பந்தம் மட்டும் கொஞ்சம் இருக்குது, பிரார்த்த கண்மா மட்டும் கொஞ்சம் இருக்குது. அதை நம்ம உடனே விடணுங்கிறது என்னது? சாப்பிட்டாலும் கூட உறங்குவதற்காக இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட அந்த கண்ம பந்தத்தை உடனடியாக விட வேண்டும் என்று சொல்கிறார். அதை என்ன சொல்கிறோம்? முளையிலேயே களையிறது, தோன்றும் போதே இல்லாமல் பண்ணிடுறது, அழிச்சிடுறது அப்படிங்கிறது தான் இந்த அதிகரணத்துடைய பாடலுடைய விளக்கம். அதான் விடுன்னு சொல்கிறார். இதுக்கு நம்முடைய அரியவர்கள் முதலியார் அற்புதமாக 2 திருக்குறளை எடுத்து காண்பிக்கிறார். என்ன அப்படின்னா, இலைத்தாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து அப்படின்னு 879வது திருக்குறள். இலைதாக முள்மரம் கொள்கன்னா, நம்ம தோட்டத்திலேயோ வயல்லையோ ஒரு கருவ மரம் முளைக்குது, சின்னதாக ஒரு முள் மரம் முளைக்குது அப்படின்னா அதை உடனே என்ன பண்ணணும்? நம்ம உழைக்கும் பொழுதே சின்ன செடியாக இருக்கும் பொழுது பிடுங்கி கலந்து இருந்துடணும். சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு விட்டோன்னா என்ன பண்ணுவோம்? அது பெரிய மரமாக இருக்கும்போது அதை வெட்ட போகும்போது அதனால் துன்பப்படுவது யாராக இருப்போம்? நாம தான் இருப்போம் என்பதை சொல்லுகிறார். அதனால் இலைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. யார் கலையை செல்லுகிறார்களோ அவர்களுடைய கையையே அது கொன்றுவிடும், அது பெரிதாக வளர்த்த இடத்து. அதனால் இந்த பிராரத்த கர்மா தொடர்பு இருக்கிறதுனால, அந்த வாசனாமலம் இருக்கிறதுனால இவர்கள் சாப்பிடுவதற்கு உறங்குவதற்காக சில ஒளிகள் தொடர்பு ஏற்பட்டிருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய அந்த மலத்தை என்ன பண்ணுவாங்க? உடனடியாக சிவசிந்தனையினாலே கலந்து கொள்ளப்பட வேண்டும். விட்டால் என்ன ஆகும்? அது முள்மரம் வளர்ந்தது போல வளர ஆரம்பிச்சு விடும். அதனால தான் அம்மலம் கழி என்று அங்கே சொல்லப்பட்டது இந்த பாட்டில் கொடுக்குறாங்க. இன்னொன்று, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கக்கூடாது, எதுலையுமே சுத்தமாக கழிய வேண்டும் ஒரு திருக்குறள் சொல்கிறார். வினை பகை என்று 2 எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும் என்று ஒரு திருக்குறள் இருக்கு. இது 674வது பாட்டு திருக்குறள். 674வது பாட்டு. நம்ம செய்து வைத்திருக்கக்கூடிய கண்மாவிலையும் சரி, பகை நமக்கு பகையை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம சுத்தமாக நீங்கி கொள்ள வேண்டும். அதில் நீங்கள் கொஞ்சம் மிச்சம் வச்சாலும் என்னது? தீயில கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு வர்றது மாதிரின்னு அர்த்தம். தீயில மிச்சம் வச்சா என்ன பண்ணும்? அது திரும்பி பல்கி பெருகி அழித்து விட சுத்தமாக. அதனால ரெண்டத்தையும் நம்ம அழித்து விட வேண்டும் கையோட என்ற உதாரணத்தை எடுத்துக்கொண்டு, நம்முடைய பிராரத்த கண்மாவினாலே நமக்கு உடல் சார்பினாலே நமக்கு ஏற்படக்கூடிய உணவு உறக்கத்தினால ஏற்படக்கூடிய விளைகள் சார்பினை என்ன பண்ணணும்? உடனடியாக சிவசிந்தனையினாலே நாம் நீக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்தை சொல்ல எழுந்தது தான் இந்த எடுத்துக்காட்டு வெண்பா. இப்போ வெண்பாக்குள்ள போலாமா? புண்ணிய பாவம் பொருந்தும் இக்காண்மியமும் மண்முதல் மாயைக்கான் மாயையும் கண்ணிய அஞ்ஞானம் காட்டும் இவ் ஆணவமும் இம்மூன்று மெய்ஞானிக்கு ஆகா விடு. அவ்வளோதான். பாட்டில் வேற ஒன்றுமே கருத்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இருக்கு. 3 மலத்துவ இயல்புகளாக சொல்லுகிறார். புண்ணிய பாவம் பொருந்தும் இக்காண்மியமும். கண்ணனால என்ன ஆகும்? புண்ணிய பாவங்கிற இருவேறு அனுபவங்களும் ஏற்படுத்தும். அதனால புண்ணிய பாவம் பொருந்தும் இக்காண்மியம். மண்முதல் மாயைக்கான் மாயையும் கீழேருந்து எண்ணுகிறார். உண்மை விளக்கத்தை சொல்றது மாதிரி மற்ற தத்துவங்கள்லாம் மேலே இருந்து சொல்லு, மற்ற நூல்கள்லாம் தத்துவங்களை மேலே இருந்து சொல்லு. உண்மை விளக்கம் மட்டும் மண்லேருந்து ஆரம்பித்து மேலே கொண்டு போகுது இல்லையா? மண்முதல் மாயை வரைக்கும். எந்த மாயை வரைக்கும்? காரிய மாயாகி தத்துவம் வரைக்கும். சுத்தவத்துக்கு கீழே இருக்கு இல்லையா மாயை, அந்த மாயை வரைக்கும் இருக்கக்கூடிய சொல்கிறார். மண்முதல் மாயைக்கான் மாயையும். அது என்ன மாயைக்கான் மாயை? மண்முதல் மாயைக்கான் மாயைன்னு ஏன் சொல்கிறார்? வேற இன்னும் தெளிவாக சொல்லலாம். வெரி குட். இது எல்லாமே மாயையினுடைய விருத்தின்னு சொல்கிறார். அவ்வளோதான். கீழே கண்மியம்னு சொல்கிறாரு, கண்மம். அப்போ அடுத்தது மாயை தத்துவத்தை சொல்லி அது எல்லாமே என்னன்னு சொல்கிறார்? மாயைன்னு சொல்கிறார். அவ்வளோதான். அப்போ மண்முதல் மாயைக்கான் மாயையும் கண்ணிய அஞ்ஞானம். கண்ணியன ரொம்ப அழுத்தமானதுன்னு அர்த்தம். கண்ணிய அஞ்ஞானம் காட்டும் இவ் ஆணவமும். ஆணவம் என்ன பண்ணும்? அஞ்ஞானத்தை காட்டும். இது மூன்றும் தொகுக்கிறார். மெய்ஞானிக்கு ஆகா. இது 3மே என்ன பண்ணக்கூடாது? ஞானிக்கு இருக்கக்கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணாத? விடுன்னு ஏவல் சொல்லுகிறார். விட்டுன்னு சொன்னார். அவ்வளோதான் பாட்டு. இது முளையிலேயே களையப்பட வேண்டியது. இது பொதுவாக மலத்தை பற்றி சொன்னாலும் கூட பிராரத்த கர்மாவை சிறப்பாக குறிக்கும். பிராரத்த கர்மாவில் உடலோடு தொடர்போடு இந்த உலகத்தில் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விஷயத்தை உடனடியாக நீங்கிக் கொள்ள வேண்டும். விட்டா என்ன பண்ணாது? பல்கி பெருகி இன்னொரு பிறவிக்கு வழிவகுத்து விடும்.
கிடைத்த ஜீவன் முக்தர் என்கின்ற வழியிலேருந்து நம்ம திருப்பி கீழே வந்துடுவோம். அதுக்காக சொல்லுகிறேன். இல்லைங்கதா? இப்போ அடுத்தது மணி எத்தனை ஆயிருக்கு? ஒரு மணி நேரம் ஆயிருக்கு. அடுத்தது இரண்டாம் அதிகரணம் போவோமா? இந்த இரண்டாம் அதிகரணம் என்பது அன்பரோடு மறி என்கின்ற விஷயத்தையும் பேசுகிறார். அன்பரோடு மறி என்றால் நம்ம இறைவனுடைய தேடைக்கு இருக்கக்கூடிய அந்த முயற்சி, மலத்தை கழித்து விட்டு நாம் தேட வேண்டும், பெருமானை அடைய வேண்டும் என்கின்ற முயற்சி இல்லையா? அந்த முயற்சியில் நாம் கூட்டு சேர்த்து கொள்ளக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க? இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோன்னா ஒன்று படிக்கவே படிக்காது, ஸ்கூலுக்கும் வராது, காலேஜுக்கும் வராது, சுத்தமாக புத்தகமே வாங்காது, என்ன சிலபஸ்னே தெரியாது, அதோட போய் சேர்ந்துட்டு உட்காந்துருப்போம். இப்போ நல்லா படிக்கிற பிள்ளை தொடர்பு கிடைச்சதுன்னா அவனோட சேர்ந்துருப்போம். நீ என்ன மெட்டீரியல் வச்சிருக்க, என்ன புக் வச்சிருக்க, சிலபஸ் இதெல்லாம் வருமா, இதெல்லாம் வராதா, எனக்கு கொஞ்சம் சொல்லி தெரியாதுன்னு சொல்லி யாரோட சேர்ந்து போனோம்ப்பா? யார் அந்த முயற்சியில் நல்லவராக இருக்கிறாரோ அவரிடத்துல சென்று கொள்வோம். அப்போ இறைவனுடைய திருவடியை அடைந்து அந்த பயனை தூய்ப்பவர்கள், இறைவனுடைய திருவடி அடைய வேண்டும் என்ற சிறந்த நோக்கத்தை உடையவர்கள், அவர்களோடு கூடத்தானே நம்ம இருக்க வேண்டும். இறைவனிடத்திலிருந்து விலகி அஞ்ஞானத்து பாதையில் இருக்கக்கூடியவர்களிடத்தை போய் சேர்ந்திருப்போம் நம்மப்பா. அம்முயற்சியில் தலை நின்றாரை அடைந்து அவரை உறுதுணையாக கோடுவது, அதுதான் இந்த சூத்திரத்தினுடைய இந்த அதிகரணத்துடைய விஷயம். அதனால இந்த அதிகரணத்துக்கு அன்பர் இணக்க அதிகரணம்னு பேர். அன்பர் இணக்க அதிகரணம், அன்பர்களோடு கூடி வைத்திருக்கிறதுனால அது அன்பர் இணக்க அதிகரணம்னு பேர். இதுக்கு மேற்கோள் இந்த வரக்கூடிய இந்த எடுத்துக்காட்டு என்பக்கூடிய மேற்கோள், இனி சிவபக்தரோடு இணங்கு என்றது இதனால் அல்லாதவரோடு இணங்கற்க என்பதை பற்றி பேசுகிறது. அதானே இருக்கு. அப்படி இருக்கா? அதை நான் எழுத முட்டணும். சரி, சிவபக்தரோடு வேணாம், சிவபக்தரோடு இணங்குக என்றது இதுதான் அதற்குரிய மேற்கோள். ஏது என்ன? ஏதுதான் அல்லாத அஞ்ஞானத்தை இணத்துவது. மேற்கோள் என்ன? இனி சிவபக்தரோடு இணங்குக என்றது அல்லாதார் அஞ்ஞானத்து, அதான் அது எனக்கு ரைட் ரைட் அதை கட்டது. இப்போ இனி சிவபக்தரோடு இணங்குக என்றது அதனுடைய சூத்திரம், அந்த மேற்கோளுக்குரிய விஷயம் என்றது வரைக்கும் தான். இதில் சொல்லப்பட்டதுனால என்ன பண்ணுறது, நமக்கு இன்னொரு விஷயமும் தெரிகிறது. ஒரு விஷயம் சொல்கிறதுனால இன்னும் என்னாச்சு? சரி, தலைவலிக்கிறாவில் இருக்கலாம், ஏன்னா ரெஸ்ட் எடுத்துருவாங்க. அதுக்காக இப்போ ஒரு விஷயத்த நீ செய்யி அப்படின்னு சொன்னால் அது கூடவே என்ன அர்த்தம்? அதை செய்யாதன்னு அர்த்தமும் வருகிறது இல்லையா? அதுதான் இதில் பேசுகிறார்கள். யாரோடு நாம் இணங்கி இருக்கணுமோ அவரோடு இணங்க வேண்டும். அது சொல்றதுனால யாரோடு இணங்கக்கூடாது என்பதையும் சொல்லுகிறார். அது இனி சிவபக்தரோடு இணங்குக என்று சொன்னதுனால இதனால என்ன தெரிகிறது? அல்லாதவரோடு இணங்கற்க என்பதும் தெரிகிறது, அவங்களோட சேரக்கூடாது என்றும் தெரிகிறது. ஏன்? அவங்க அஞ்ஞானிகள். அவங்க அஞ்ஞானிகளோட சேர்ந்து அஞ்ஞானம் தான் விளையும். அதனால ஒன்னார்த்திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தால் வரும் என்று சொல்கிறார். இதை யார் நம்மை சேர்த்துக்கொள்ள வேண்டுமோ அவர்களோடு சேர்த்துக்கொள்ள வேண்டும், யாரை சேர்த்துக்கொள்ளக்கூடாதோ அவர்களோட சேரக்கூடாது. இதுதான் அதுக்கான விளக்கம். இந்த யாரோட நம்ம போய் சேரக்கூடாது என்பதை பற்றி நெஞ்சு விடு தூதில் பேசுகிறார். நெஞ்சு விடு தூது எடுத்துக்கொள்ள இருந்ததுன்னா
இதில் இந்த நெஞ்சுவிட தூது என்கின்ற சாஸ்திரத்தில் யாரோடு சேரக்கூடாது உயிர் என்பதை பற்றி தன்னுடைய நெஞ்சத்துக்கு அறிவுறுத்தி அனுப்புகிறார் நம்முடைய மாவதி சிவாச்சாரியார். இது காலையில் உலகாயுதனை பற்றி காலையில் பேசணும் இல்லையா? எதுக்கு பேசணும்? சுப்பிரகாசத்தில் இதை மேற்கொள் காமிச்சிருக்கோம். ஆமாம், முதல்ல உலகாயுதன்பால் செல்லாதேன்னார். பலகாலும் தாம்பிரமம் கண்டவர் போல் தம்மை கண்டு ஆங்கு அதுவே நான்பிரமம் என்றவர் பால் நன்னாதேன்னார். அது யாரு? மாயாவாதி. பிரம்மத்தை கண்டவனை போல தன்னை எண்ணிக்கொண்டு தானே அந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடியவராகிய மாயாவதி, அவனிடத்தை சேராதேன்னார். ஊன்தனக்கு கொண்டிடுவது எல்லாம் கொலையல்ல என்று குறித்து என்றும் அறமே தெய்வம் என்று என்று வென்றி பொறையே என்னும் புத்தன் கொல்லாத புன்சொல் மிறையே விரும்பி விழாதே என்று சொல்றார். பௌத்தர்களுடைய கொள்கை பேசுகிறார். பௌத்தர்கள் கழிக்கரைப்படு மீன் கவர்வார் அவர் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார்கள். சாப்பிட்றதுக்காக கொள்ளுவது பாவம் இல்லை என்ற கொள்கை பௌத்தர்களுக்கு இருக்கு. அதில் ஒரு பிரிவு மட்டும் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் நான்வெஜ்ஜை விட தயாராக இல்லை அவங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அதுக்கு பதில் அவங்க சாப்பிட்றது இல்லை, சாப்பிட்றதே கொள்ளலாம் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. அதான் ஹீனயானம்னு பேர். மகாயானம் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கீழான கொள்கை. மகாயானம் அவங்களும் நான்வெஜ் சாப்பிட்றத விடல. என்ன பண்ணுறாங்கன்னா தானே செத்து போனதை சாப்பிட்லாம் அப்படின்னு கொள்கை வச்சுருக்காங்க. அதனால தான் கழிக்கரைப்படு மீன் கவர்வார்னார். அவங்கள கழிக்கரைப்படு மீன் அதை எடுத்துக்கொள்வார்கள். செத்து போன மீனை எடுத்து சாப்பிடுவாங்க. தானே செத்து போனால் சாப்பிட்றது போல் இருக்குது. இறைச்சி சாப்பிடும் பொழுது இறைச்சி சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு செகண்ட் பீரியட் உண்டு. அந்த உடம்புலேருந்து அந்த உயிர் போனதுக்கு பிறகு அந்த புலாலை வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே அது சமைச்சிடணும் அப்படின்னு இருக்குது. அதுக்குள்ளே சமைச்சாதான் அது பக்குவமாக இருக்கும். இல்லைன்னா அது அந்த மீட்டு கெட்டு போயிட்டுதுன்னா அது எதிர்பார்த்த டேஸ்ட்டை கொடுக்காது. அதெல்லாம் இறைச்சி சமயத்தில் உள்ள பக்குவமே இருக்குது. அது சில ரூல்ஸ் எல்லாமே சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இப்படி தான் சமைக்கணும், எல்லாத்துக்குமே விதி இருக்கு. ஆமாம் ஆமாம், அதனால் அப்படி சொல்லப்படுகிறது. அதனால் இவர்கள் என்ன செத்து போனது சாப்பிட்றாங்களாம். அதே அறம் என்று சொல்லுகிறார். அறம் தெய்வம் என்று என்று வென்றி பொறையே எனும் புத்தன் பொல்லாத புன்சொல் என்று சொல்லுகிறார். நிறைமேவி வாழ்வரு போல் மண்ணுடம்பில் மண்ணும் உரோமம் பறித்து தாழ்வு நினையாத துகில்தான் அகற்றி வாழ்விக்கும் அஞ்சும் அகற்றும் அதுமுத்தி என்று உரைக்கும் வஞ்ச அமனன் பாழி மறுவாதே என்றார். சமணர்கள் இடத்தை செல்லாது என்று சமணர்களை பற்றி பேசுகிறார். நிறைமேவி வாழ்பவர் போல் என்று சொல்கிறார். நல்லவன் போல நல்ல கொள்கையுடையவர் போல தன்னை வைத்துக் கொண்டு உலகத்துக்கு காட்டக்கூடிய அந்த பௌத்தன் சமணன் என்று காட்டுறது. இதுக்கு என்ன உதாரணம்? சமணருடைய கொள்கையே கொல்லாமை தான், அஹிம்சை தான் அவங்களுடைய அடிப்படை கொள்கை. ஆனால் அவங்க அப்பர் சாமியை கொள்வதற்கு முயற்சி பண்ணாங்க. ஞானசம்பந்தருடைய திருமணத்துக்கு தீ மூட்ட முயற்சி பண்ணாங்க. அதனால தான் சேக்கடார் சாமி கொல்லாமை மறைந்துரையும் அமரர்னார். அவங்கள கொல்லாமை இருக்கு, ஆனால் வெளியில காமிச்சிக்க மாட்டான், நல்லவங்கள காண்பிப்பான்னு சொல்லுகிறார். துஞ்சிரல் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் மரணடிக்கு அன்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமனர் தந்து நஞ்சு அமுதாக்கி வைத்தார் நனிமல்ல அடிகளாரேன்னாரு. அதில் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கு இலா அமணர்னு சொல்லுகிறார். தன்னுடைய வழக்கத்தை விட்டு விட்டு கொலை தொழிலை மேற்கொண்டவர்களாகிய அமணர்கள் அவர்களுடைய கொள்கை என்று சொல்லுகிறார். அதனால நிறைமேவி இருப்பது போல அப்பர் சாமி சொல்லுகிறார் இல்லையா, தருக்கி நான் தவம் என்றெண்ணி பாலிய தரிகள் போல நின்றதன் எல்லாம் சொல்லுகிறார். அப்படி ஆழ்விக்கு உரோமம் பறித்து அதான் துணி லோச்சனம்னு இருக்கு. செஞ்சொல் புனை ஆதிமறை ஓதி உயர்வாகிய வேதத்தை ஓதினாலும் கூட அதன் பயன் ஒன்றும் அறியா வேதியர்னார். இந்த வேதியரை பற்றி கூட விரதமாகிய வேதியர் கூடி சரதம்னு ஒரு பாட்டில் அப்படின்னு சொல்லுகிறார் இல்லையா மணிவாச பெருமானார். வேதியர்கள் அப்படின்னா ஆமாம் வேதத்தை மட்டும் ஓதுவாங்க அவங்க. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட மெய்ப்பொருள் சிவபெருமான் என்பதை உணராமலே வேதத்தை ஓதுறது. அதான் செஞ்சல் புனை ஆதிமறை ஓதி அதன் பயன் ஒன்றும் அறியா வேதியர் சொல் மெய் என்று மேவாதே ஆதியின் மேல் உற்ற திருநீரும் சிவாலயமும் உள்ளத்து செற்ற புலையர்பால் செல்லாதே. யாரு சிவபெருமானையும் தன்னுடைய திருநீற்றையும் அவனுடைய கோயிலையும் பார்த்து கோவப்படுகிறானோ அவனிடத்தில் செல்லாதே இருக்கிறார். அவனிடத்தில் சேரக்கூடாது. நற்றவம் சேர் வேடமுடன் பூசை அருள் மெய்ஞானம் இல்லாத மூடருடன் கூடி முயங்காதேன்னு. திருவேடம் போட்டு கொள்ளாதவன், மெய்ஞானம் இல்லாதவன், சிவபூஜை செய்யாதவன் அவங்கெல்லாம் மூடன்ட்ட. மூடருடன் கூடி முயங்காதே நீட அழித்து பிறப்பது அறியாது அரணை பழித்து திருபவரை பாராதேன்னு. சிவபெருமானை யார் தூஷணம் செய்கிறார்களோ அவர்களிடத்தை சென்று சேராது. வைஷ்ணவ பசங்கன்னு அர்த்தம். அந்த பசங்க தான் சிவபெருமானை தூஷணம் செய்கிறவன் அவன் தான். நீட அழித்து பிறப்பது அறியாது அரணை, பிறப்பது அறியாது அரணைனார். பிறவையே என்னன்னு தெரியாது சிவபெருமான போது அழிக்கிறது. பெரியாழ்வார் பாடுறாரு, எருத்து கொடியோனும் அப்பிரமனும்
பிறவி தீர்க்கும் வகையது அறியார்னு பாடுறார் சிவபெருமான். யாருக்கு தான் பிறவி தீர்க்க முடியுமா? 10 பிறவி பிறந்தவரால் தான் பிறவி தீர்க்க முடியுமா? இப்படி பாடுறாங்க. இல்லை பண்ண இப்போ நம்ம அதனால எருத்து கொடியோன், எருத்துனா எருத்த கொடியில வச்சிருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் பிறவி நோய் அது தீர்க்கும் வகையறிகிறார் அப்படின்னு சொல்லி பாடிவிட்டு யாரால சார் பிறவி தீர்க்க முடியும்னா திருமாலால முடியும்னார். திருமால் பிறப்பாரா சார்? நல்லா பிறப்பார். எத்தனை பிறப்பு எடுத்தாலும் அவருக்கே தெரியாது. அதான் இருக்கு அவங்களுடைய கொள்கைகள். அதனால பல இடங்கள்ல பெரியாழ்வார் மேற்கோள் காண்பிக்கிறோம். அதனால இதையும் தானே காமிச்சாகணும். இப்போ இது தானே இருக்கு. இப்போ அதனால பிறவியே அறியாத சிவபெருமான் அவனை தூஷணம் செய்வார்கள். வைஷ்ணவர்கள் தூஷணம் பண்ணுவான். சிவபெருமான் கடவுள் இல்லை, தாமச தெய்வம்னு. ஆனால் அவங்க தெய்வம் என்ன பண்ணுவான்? பிறவி அதுவே பறந்துக்கிட்டு இருக்கும். திரும்ப பிறந்து செத்தும் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தை தலைவராக கொண்டு பிரவாயாக்கை பெரியவனை போய் தூஷணம் செய்து கொண்டிருப்பான். அவனிடத்து சேராதேங்கிறார். பழித்து திருப்பவரை பாராதே. எங்கேதான் சார் பார்க்கணும்? யாரை தான் சேரணும் அப்படின்னு கேட்டா விழித்து கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோங்கிற. விழித்து அருளை தந்து எம்மை ஆண்டு அருளும் சம்பந்தம் ஆமுனிவன் அந்தம் கடந்து அப்பாலாய் நின்றோன் எந்தை பிரான் வீட்டிற்கும் ஓலக்கம் எய்தி அடிவீழ்ந்து இறைஞ்சி போற்றி செய்ய போற்றியன அப்படின்னு சொல்லி போற்றி அவரவே போட்டிருந்தார். அவன் எழுந்தல் இருக்கக்கூடிய என்னுடைய குருநாதன் எங்கே எழுந்தல் இருக்கின்றானோ அந்த இடத்திற்கு சென்று அவனை போய் செய்ய போற்றி என்று போற்றுவாயாக என்று தன்னுடைய நெஞ்சத்தை நோக்கி அங்கே சொல்வதாக அமைந்திருக்கிறது. அதனால சொல்ல வந்தோம், அல்லாதார்பால் சேரக்கூடாது. அதான் ஏது விளக்கம். அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் ஆகலான். மோதுரை அப்படின்னு ஒரு நூலில் அவையார் பாடுறாங்க. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரார் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துய்ப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் அந்த இதில் மூதுரையில் அவையார் பாடுறாங்க. நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றுன்னு. எது நன்றா? நல்லவங்க கூட நல்லவங்கள பார்க்கறதே நன்றது. யார் நல்லவங்க? நமக்கு அறநடியார்கள் தான், திருவாடந்தான். அவங்கள பார்த்தாலும் இன்பம் உண்டாகும். ஒரு 90 பூசிட்டு வராரு, எதுக்கு நல்ல நெத்து நேரம் பார்த்தா நம்பால் ஒருத்தர் வராரியா அப்படி ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்பு நமக்கு கிடைக்குதா இல்லையா? நம்ம சொந்தக்கார ரிலேட்டிவ் ஒருத்தர் வரார் அப்படின்னு நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பது, அவங்க சொல்ல கேட்க வேண்டும் நன்றே. நல்லார் குணங்கள் உரைப்பது, அவர்களுடைய குணங்களை எடுத்து பேச வேண்டும் நன்றே. அவரோடு இணங்கி இருப்பது, அவங்க கூட நம்ம என்ன பண்ணணும்? இணங்கி இருக்க வேண்டும். அடுத்த பாட்டிலே போடுறார் எதெல்லாம் கெட்டதுன்னு அவையார் போடுறாங்க. தீயாரை காண்பதும் தீது. அதனாலதான் நோக்கிட விதியிலாதாரை நோக்கி வாது செய்ய திருவுள்ளமே என்று ஞானசம்பந்தர் போய் கேட்கிறார். பசங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடாது சாமி, மொட்டை பசங்க, அவனுங்க குன்னூறு பூசாத பசங்க, குளிக்காத பசங்க, அவனுங்களை போய் நம்ம பார்க்கலாமா? அவனோட போய் நேராக என்ன சண்டை போட கூப்பிடுறாங்களே, நான் போட்டுமான்னு கேட்கிறாரு. போய் நோக்கிட விதியிலாதாரை நோக்கி வாது செய்ய திருவுள்ளமே என்று கேட்கிறார். அதனாலதான் தீயாரை காண்பதும் தீதே, தீயவற்றை தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதுன்னார். அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது? நம்ம கெட்டவங்க இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கெட்டவங்க நல்லவங்கிறத நம்ம எப்படி இப்போ சூஸ் பண்ணுறது? நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு பொதுவான ஒரு ஆளை பார்த்து ஒரு நல்லவராக கெட்டவரை நம்ம சூஸ் பண்ண முடியாது, பழகினாலும் தெரியாது. ஆனால் நமக்கு ஈஸியாக கொடுத்துட்டாங்க. நல்லவங்கன்னா யாருப்பா? மாலரநேயம் அழிந்தவர் வேடம் உடையவர் நல்லவர், அவ்வளோதான். கேட்க முடியுங்களா? அதனால அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் ஆதலால் என்று சொல்லுகிறார். அதனால இந்த 12:2:1 இல்லையா? அந்த 2வது அதிகரணத்தில் உள்ள முதல் பாடல். மரப்பித்து தம்மை மலங்களின் வீழ்க்கும் சிறப்பில்லார்த்தம் சிரத்து சேர்வை அறப்பித்து பத்தர் இனத்தாயா பத்தர இனத்தாய் பரன் உணர்வினால் உணரும் மெய்த்தவரை மேவா வினை. நமக்கு வினை சேராதுன்னா சார். இப்போ நாம எளிதாக ஒரு வழி சொல்லிட்டார் விஞ்ஞான போகத்தில். நீங்க உங்களுக்கு வினை வர வேணாமா? எங்க போய் இருங்க, நீங்க சாமியை நினைக்கிறியா திருவேந்தருக்கு சொல்லுகிறாயா? மறக்குமாறு இல்லாத மையல் செய்து மறக்காம இருக்கியா? இல்லை வழக்கு வேணும் திருப்பெயர் சொல்றியா? அதெல்லாம் வேணாம், விட்டுரு. ஒன்று மட்டும் செய்யுங்கிற, அட்லீஸ்ட் திருக்கூட்டத்தில் போய் உட்காந்து கூட அடுப்புற
அப்படின்ட்டார். யார் 90 பூஜை கூட்டம் உட்காந்துருக்கா? எங்கேயாவது திராட்சை போட்டு கூட்டம் உட்காந்துருக்கா? எங்கேயாவது இந்த மாதிரி சிவஞானம் போதை கேட்குறாங்களா? ஏன் திருவாசகம் பாடுறாங்களா, ஓதுறாங்களா, கேட்குறாங்களா? அந்த கூட்டத்தில் போய் நடுப்புற நீ நின்றுக்கோங்கிறார். அப்படி நின்றுட்டாலே உனக்கு என்ன கிடைக்காதப்போ? உன்னுடைய வினை ஒன்று வந்து சேராது என்று சொல்கிறார். அதான் அந்த பாட்டுடைய கருத்து. மரப்பித்து தம்மை, எதை மரப்பித்து? தாம் யார் என்பதை மரப்பிக்க வல்லது மலம். அதான் மலங்களில் வீழ்க்கும். யாரு மலங்கள்ல திரும்ப வீழ்த்துவது? யாரு? சிறப்பில்லாதவருடைய சேர்க்கை, தீயவருடைய சேர்க்கை. சாமி கூடவே நாம இருக்கிறோம். சாமி கூடவே இருக்கிறதுனால இருந்த உதாரணமும் சில விஷயங்கள் ஞாபகம் வருது, சொல்ல வேணாம், விட்டுருவோம். இப்போ சாமி கூடவே இருக்கும் பொழுது, அடியார் கூட்டவே இருக்கும் பொழுது, அடியார் 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 சாமி திருவிழா புறப்பாடு, சாமி எங்கே இருக்கா, எந்த கோயிலில் திருவிழா நடக்குது, உற்சவம் நடக்குது, இதே சிந்தனைகள் இருக்கும். அதே வேறு சிந்தனைகளோட நண்பர்களோட நம்ம பழகணும்னா அந்த சிந்தனைகள் நமக்கு மேலாகும். இதுதான் வாழ்க்கை. இது அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடியார் கூட இருந்தால் இந்த கோயிலில் திருவிழா நடக்குது, அந்த கோயிலில் திருவிழா நடக்குது, அங்கே போகணும் இங்கே போகணும், இந்த சிந்தனை தான் உண்டாகும். இதே நம்ம உலகியல் நண்பர்களோட சேர்ந்தோம்னா, நான் அந்த வேலைக்கு போகிறேன், இவ்வளோ சம்பாதிச்சேன், நீ வேலைக்கு போலியா, நீ வீட்டில் தான் இருக்கியா, நீ பண்ணிட்டு இருக்கியா, சும்மா தான் இருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவன் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுட்டாங்க. ஓ, அவங்க நல்லா வாழ்றாங்க, சந்தோஷமாக இருக்காங்க போல் இருக்கு காசு பணத்தோட, நம்ம அதெல்லாம் செய்யாமல் இருக்குமே, வாழ்க்கையை வீணாடிச்சிட்டு போல் இருக்கு கோயில் குழந்தை சுற்றி அப்படின்னு நம்மளுக்கு இங்கே சிந்திக்க வச்சுறாங்க. அப்போ அந்த வல்லமை அவங்களுக்கு உண்டு. அதனால சிறப்பில்லார்த்தம் சிறத்து சேர்வை அறப்பித்து, அதை அறுத்து விடும் இல்லையா? அறப்பித்து பத்தர் இனத்தாய் பரன் உணர்வினால் உணரும். பக்தர்களுடைய கூட்டத்தில் இருக்க வேண்டும். பத்தர் இனத்தாய், அதான் இனத்தகத்தான், தொண்டர் இனத்தகத்தான் நடப்பலாம். இந்த கூட்டத்து கூட இருக்கிறது. பரன் உணர்வுனா சிவருமானுடைய சிந்தனை. உணரும் மெய்த்தவரை மேவா வினை என்று சொல்கிறார். மெய்த்தவரை மேவா, அப்படி யார் அந்த கூட்டத்துக்குள்ள எடுத்துக்கொண்டு மெய்த்தவராக இருக்கிறார்களோ அவர்கள் மேவா வினை, சேரக்கூடிய அடியார்களோடு சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு என்ன வராது? வினை வந்து சேராது என்பது இந்த பாடலுடைய கருத்து. அவ்வளோதான் பாட்டு. அடுத்து போலாமா? பிரேக் ஏதாவது வேணுமா? தொடர்ந்துடலாமா?